நெக்ஸ்ட் கேள்வி பார்த்தோம்னா தமிழகத்தில் பாண்டியர்களின் ஆட்சி குறித்த தகவல்களை எழுதியுள்ள ரோமானியர் யார் அப்படின்றத கேட்டிருக்காங்க. சோ கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கொஸ்டின் நம்ம பாக்குறோம் அப்படின்னா நம்ம முதல்ல ஆப்ஷன் ஒரு வேலை உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணணும், உடனே ஆப்ஷன் வைஸ் வந்துட்டு எப்படி எலிமினேட் பண்ணலாம் அப்படின்றத முதல்ல பார்க்கணும். சரிங்களா? சோ நம்ம மொத்தம் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். கண்டிப்பா அந்த 4 ஆப்ஷன்ஸ்ல ஒரு 2 ஆப்ஷன் ஆச்சு நமக்கு அந்த தெரிஞ்ச ரிலேட்டடா வந்துடும். அந்த 2 ஆப்ஷன் மட்டும் தான் என்ன ஆகும்னா கன்ஃபியூஸ் ஆகும். சோ அதுவுமே கொஞ்ச நேரம் யோசிச்சிங்க அப்படின்னா ஆன்சர் போடலாம். ஒரு தடவை அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணணும், அடுத்த கொஸ்டின் போயிடணும். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அதே கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் வந்து டக்குன்னு கிளிக் ஆகும். சரிங்களா? சோ தெரியல அப்படின்ற பட்சத்துல அதே கொஸ்டின்ல ரொம்ப நேரம் டைம் வந்துட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? சோ இது வந்துட்டு கொஸ்டினை டீல் பண்றதுக்கான ஒரு மெயினான மெத்தட். சரிங்களா? ஓகே. சோ இப்ப இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க, தமிழகத்துல பாண்டியருடைய ஆட்சி குறித்து தகவல். சோ அப்போ கண்டிப்பா அப்ப ரோமானியர்கள் யாரு அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். சோ மெகஸ்தனிஸ் பொறுத்த வரைக்கும் அவர் யாரு, ஒரு கிரேக்க பையன். ஓகே. சோ இதை என்ன பண்ணலாம், மெகஸ்தனித்தை எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்தது ஸ்ட்ராஃபோ. சோ ஸ்ட்ராஃபோ அப்படிங்கிறவங்க கண்டிப்பா அவங்க ஒரு ரோமானியர் தான். சோ அப்போ அவங்கள நம்ம பிளஸ் இது எடுத்துக்கலாம். அடுத்தது பிலினி. பிலினி அப்படிங்கிறவங்க யாரு, அவர் வந்துட்டு ஒரு இத்தாலி நாட்டு பையன். கரெக்டுங்களா? சோ இவங்க வந்துட்டு ஒருத்தர். ஓகே. சோ இவங்களும் எலிமினேட் பண்ணிடலாம். சோ இவங்களும் ரோமானியர் கிடையாது. அடுத்தது அகஸ்டஸ். சோ அகஸ்டஸ் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு ரோமானியர் தான். பட் இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த பாண்டியருடைய தகவல்களுக்கும் சம்பந்தமே இல்லை. சோ அதனால கண்டிப்பா என்ன பண்ணலாம், அவங்களும் எலிமினேட் பண்ணிடலாம். சோ ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்டாஃப் தான். சரிங்களா? சோ எலிமினேட் பண்ணி ஆன்சர் போறதுக்கும் நீங்க கத்துக்கணும். ஓகே. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கிறிஸ்துவ காலத்திற்கு முன் எழுதப்பட்ட கவிதை மற்றும் இலக்கண நூல் எது அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. ஓகே. ஆப்ஷன் பாருங்க, தொல்காப்பியம், மதுரை காஞ்சி, பட்டினப்பாலை, பத்துப்பாட்டு. ஓகே. சோ இது ரொம்ப சிம்பிள். சோ கிறிஸ்துவத்துக்கு முன்னாடி அதாவது கிமூலையில் எழுதப்பட்ட ஒரு இலக்கண நூல்னு சொல்லிட்டாங்க. இப்போ இலக்கண நூல் அப்படின்னாலே நமக்கு நல்லா தெரியும், அது தொல்காப்பியம். அதே மாதிரி கவிதை, ஏன்னா கவிதைகளுக்கான அந்த இலக்கணத்தினுடைய நியதிகள் என்னென்ன அப்படின்றது எல்லாமே எதுல இருக்கும், நம்ம இலக்கண நூலான தொல்காப்பியத்துல காணப்படும். சோ மதுரை காஞ்சி ஆப்ஷன் பில பாருங்களேன், மதுரை காஞ்சி கொடுத்திருக்காங்க. மதுரை காஞ்சிங்கிறது கண்டிப்பா கிடையாது. அது என்னது, ஒரு 10 பாட்டு நூல். யார் எழுதியிருப்பாங்க, மாங்குடி மருதனார் எழுதியிருப்பாங்க. கரெக்டுங்களா? ஓகே. அடுத்தது பட்டினப்பாலை இந்த நூல் 8 தொகையா 10 பாட்டா, ஆன்சர் பண்ணுங்க. பட்டினப்பாலை கைஸ், பட்டினப்பாலை 8 தொகை நூலா 10 பாட்டு நூலா? கைஸ் ஆடியபிளா இருக்குங்களா? எஸ் மேம், 10 பாட்டு. 10 பாட்டு நூல் கரெக்டுங்களா? ஓகே. யார் எழுதியிருப்பாங்க பட்டினப்பாலையில, யார் எழுதியிருப்பாங்க? வெரி குட், சூப்பர். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எழுதியிருப்பாங்க. அதே மதுரை காஞ்சி யார் எழுதியிருப்பாங்க, என்னுடைய மாங்குடி மருதனார் எழுதியிருப்பாங்க. ஓகே. சோ அடுத்தது இந்த 10 பாட்டுன்னு சொல்லிட்டு ஆன்சர் கொடுத்திருக்காங்க. சோ இதுவும் வந்துட்டு வராது, ஏன்னா கண்டிப்பா 10 பாட்டு அப்படிங்கிறது ஒரு இலக்கண நூலே கிடையாது. சோ அதை வச்சு எலிமினேட் பண்ணினா இப்ப 10 பாட்டு யார் முதல்ல பதிப்பிச்சிருப்பாங்க, 1889 பதிப்பிச்சிருப்பாங்க. யாரு பதிப்பிச்சிருப்பாரு, அவர் ஒரு நம்ம 10th புக்ல பார்த்தோம் அப்படின்னா அவரை பத்தின தகவல் நிறைய கொடுத்திருப்பாங்க. நிறைய புக்ஸ் வந்துட்டு பதிப்பிச்சிருப்பாரு. உவேசா. வெரி குட். 1889 அவர் என்ன பண்ணிருப்பாரு, பதிப்பிச்சிருப்பாரு. வெரி குட். ஓகே. சோ அப்ப இதுக்கான ஆன்சர் என்னது, தொல்காப்பியம் தான். அதுலதான் கவிதை மற்றும் இலக்கண நூல் ரெண்டுமே சொல்லக்கூடியதா இருக்கும். இது கிமுக்கே முன்னாடி எழுதப்பட்ட ஒரு நூலா இருக்கும். சோ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ, தொல்காப்பியம். ஓகே. சோ நெக்ஸ்ட் பாருங்க, 3வது கேள்வி. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். சோ சிம்பிளான கேள்விதான். ஓகே. சோ கவனிங்க, குறிஞ்சி அப்படின்னா என்னது, மலையும் மலை சார்ந்த இடமும். சோ அதை வச்சு ஈஸியா ஆன்சர் போடலாம். ஆன்சர் என்ன வரும், 4. இப்போ மலை பகுதிகள். அடுத்தது முல்லை. முல்லை என்ன கிடைக்கும் நமக்கு, காடும் காடு சார்ந்த இடமும். சோ அதனால நமக்கு என்ன இருக்கும், காடுங்கிறது நமக்கு 2வதா இருக்கு. சரிங்களா? சோ அதை வச்சு போகலாம். அடுத்தது பாருங்க, மருதம். மருதம்ங்கிறது என்ன சொல்லுவோம், வயலும் வயல் சார்ந்த இடமும். சோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு டைரக்டா அவங்க வயலும் வயல் சார்ந்த இடமும் அப்படின்றத கொடுக்கல. சோ எப்படி கொடுத்திருக்காங்கன்னா வளமான பகுதி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ இப்ப வளமான பகுதி, இப்ப கண்டிப்பா மருதம்னா அங்க வயல் இருக்கும். வயல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல நல்ல விளைச்சல் இருக்கும். அங்க கண்டிப்பா வளமானது பெருக்கெடுத்து இருக்கும். சோ அதன் அடிப்படையில மருதம் அப்படின்னா வளமான பகுதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறிப்பிடலாம். சரிங்களா? அப்ப மருதம் அப்படிங்கிறது வளமான பகுதி. நெய்தல், நெய்தல்ன்றது இங்க டைரக்ட் ஆன்சர் இருக்கு, என்னது, கடலும் கடல் சார்ந்த பகுதி. சோ அதன் அடிப்படையிலே ஈஸியா அதுக்கு ஆன்சர் போடலாம். சரிங்களா? சோ ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி. இதற்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி. ஓகே. நெக்ஸ்ட் கேள்வி. ஓகே. தன் நாட்டை காத்துக்கொள்ள போரிடும் புறத்திணை எது என்றது கொடுத்திருக்காங்க. ஓகே. புறத்திணைகள் மொத்தம் எத்தனை வகைப்படும், ஆன்சர் பண்ணுங்க. புறத்திணைகள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 12 வகைப்படும். ஓகே, சூப்பர். சோ இதுல பாருங்க,
வெட்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. கரெக்ட். சோ தன்னாட்டை காத்துக்கொள்ள போரிடும் புறத்தினை எதுன்னு கேட்டிருக்காங்க. வெட்சினா என்ன சொல்லலாம்? ஒன்னும் பிரச்சனை இல்லை, தெரியலனாலும் பரவாயில்ல, நான் சொல்லிடுறேன், தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணலாம். வெட்சினா என்ன? ஆணிரையை கவர்தல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆணிரைகள்ல என்ன சொல்லலாம், அந்த மாடு அந்த மாதிரி இருக்கக்கூடிய கால்நடைகள் எல்லாத்தையும் கவர போகும்போது என்ன பண்ணுவாங்க, வெட்சி பூவை தலையில வந்துட்டு சூடிட்டு போவாங்க. அதான் என்னது, வெட்சி திணை. அதுவே கரந்தைன்னு என்ன சொல்லுவாங்க? கரந்தை. கரந்தை வெரி குட். அந்த ஆணிரையை போயிட்டு இப்ப கவர்ந்து சென்றுட்டாங்க. சோ அப்போ அந்த கவர்ந்து சென்ற ஆணிரைகளை மறுபடியும் மீட்க போறாங்க. அதான் என்னது, கரந்தை. கறந்துட்டு வர்றது, மீட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வஞ்சி. வஞ்சி திணை என்ன சொல்லும்? மதில் காத்தல் அப்படிங்கிறதுனா ஒழுங்கை சொல்லுவாங்க. சோ வஞ்சிங்கிறது மண்ணாசை கருதி அப்படின்றதான் குறிப்பிடுவாங்க. சரிங்களா? சோ அப்ப மண்ணாசை கருதி போரிட்டாங்க அப்படின்னா அதுதான் வஞ்சி. அடுத்தது காஞ்சி. காஞ்சிங்கிறதா இதற்கான ஆன்சர். என்னது, தன் நாட்டை காத்துக்கொள்ள போரிடக்கூடியதா என்னன்னு பார்த்தோம்னா காஞ்சி. அதாவது இரு மன்னர்களுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போரிடுவாங்க. ஏன்னா அவங்க அந்த ஆப்போசிட்ல இருக்கவங்களே தன்னுடைய நாட்டை பாதுகாக்கணும்னு போரிடுறாங்க. இந்த சைடு இருக்கவங்களும் தன்னுடைய நாட்டை பாதுகாக்கணும்னு சொல்லிதான் போரிட போறாங்க. ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, காஞ்சி தலையில சூடிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய நாட்டை காத்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தின் அடிப்படையில அவங்க போர் தொடுப்பாங்க. சோ ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கான ஆப்ஷன் டி. ஓகே. சோ தன் நாட்டை காத்துக்கொள்ள போரிடும் புறத்திணை எது அப்படின்னு பார்த்தோம்னா காஞ்சி திணை. ஓகே. நெக்ஸ்ட், அரிக்கமேட்டில் புதைபொருள் ஆராய்ச்சியை மேற்கொண்டவர் யார் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே. ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி, மார்டிமர் வீலர். ஓகே. சோ அரிக்கமேடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது எந்த இடத்துல இருக்கு சொல்லுங்க? அரிக்கமேடு எந்த இடத்துல இருக்கு? பாண்டிச்சேரி. வெரி குட். புதுச்சேரி, பாண்டிச்சேரியில தான் இருக்கு. வெரி குட். ஓகே. இந்த புதுச்சேரி, அதாவது இந்த அரிக்கமேடுன்ற பிளேஸனோட ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு இருக்கு. அது என்ன? அரிக்கமேடினோட ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு, ரோமன் காயின்ஸ் வந்து அதிகமா இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் இன்னொன்னு, இது புதைப்படிமம். அங்க வந்துட்டு நிறைய அந்த என்னது, அந்த புதை பொருட்கள் சார்ந்த விஷயங்கள் நிறைய கிடைக்கும். இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காலத்துல வெரி குட். ஓகே. சோழர்கள் காலத்துல அரிக்கமேட்ல என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, அது அரிக்கமேடையே வந்துட்டு மீனவர்களினுடைய கிராமம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். சரிங்களா? சோ இதை கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது மீன் பிடித்தல் வச்சு சொல்லியிருப்பாங்க. சோ சோழர்கள் காலத்தை அரிக்கமேட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மீனவர்களுடைய கிராமம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. சரிங்களா? சோ இதை கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட். சரிங்களா? சோ இதுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி, அரிக்கமேட்ல புதைபொருள் ஆராய்ச்சியை மேற்கொண்டவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மார்டிமர் வீலர் அவர்கள். ஓகே. கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, மூன்றாவது சங்கத்தை மதுரையில் நிறுவியவர் யார் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி, முடத்திருமாறன். ஓகே. சோ அப்போ மொத்தம் 3 வகையான சங்கங்கள் நடைபெற்றிருக்கும். கரெக்டுங்களா? சோ அப்போ முதல்ல ஃபர்ஸ்ட் சங்கம் எங்க நடைபெற்றிருக்கும் சொல்லுங்க? எந்த இடத்துல? தென்மதுரை. வெரி குட். தென்மதுரையில நடைபெற்றிருக்கும். ஓகே. தென்மதுரையில நடைபெற்றது. ஓகே. சோ யார் அதற்கான தலைவரா இருந்திருப்பாங்க? அதுல பார்த்தோம்னா மன்னர் ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் கொடுத்திருப்பாங்க. ஓகே. யாருன்றதை சொல்லுங்க. தெரிஞ்சவங்க சொல்லுங்க, என்ன நம்மளே ஆன்சர் பண்ணி. காய்ச்சினவழியிலிருந்து கடுங்கோ வரைக்கும். வெரி குட். காய்ச்சினவழி கடைசி யார் இருப்பாங்கன்னா கடுங்கோன் இருப்பாங்க. சரிங்களா? ஓகே. அவங்கள்ல இருந்து கடுங்கோன் வரைக்கும் இருக்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா தென்மதுரை. இது வந்துட்டு முதலாவது சங்கம். ஓகே. அடுத்தது இரண்டாவது சங்கம். இரண்டாவது சங்கம் எங்க நடைபெற்றிருக்கு? வெரி குட். கபாடபுரத்துல நடைபெற்றிருக்கும். சரிங்களா? சோ அது யாரு இருப்பாங்கன்னு பார்த்தோம்னா வேண்டேர் செழியன் அவங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. கடைசி யாரு இருப்பாங்கன்னு பார்த்தோம்னா முடத்திருமாறன் இருந்திருப்பாங்க. சரிங்களா? இந்த முடத்திருமாறன்றவங்க ரொம்ப முக்கியமானவர். ஏன்னா அந்த கபாடபுரம் அப்படிங்கறது அழிஞ்சிருக்கும். சரிங்களா? சோ அழியும் போது யாரு வந்துட்டு அரசரா இருந்திருப்பாங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது வந்துட்டு ஒரு முக்கியமான தகவல். யார் இருந்திருப்பாங்க? அப்போ முடத்திருமாறன் தான் இருந்திருப்பாரு. சரிங்களா? சோ இந்த முடத்திருமாறன் அவர் இருக்கும்போதுதான் என்ன ஆகும், அந்த கபாடபுரம் அழியும். அதுக்கப்புறம் தான் மூன்றாவது தமிழ் சங்கம் உருவாகும். சோ அந்த தமிழ் சங்கத்துக்கு இந்த முடத்திருமாறன் அது முடிஞ்சோடனே இவர் தானே இருந்திருப்பாரு. சோ அதனால இந்த மூன்றாவது தமிழ் சங்கத்தை மதுரையில நிறுவியவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா யாரு? முடத்திருமாறன் தான் வருவாங்க. சரிங்களா? சோ இந்த மூன்றாவது அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப இருக்கக்கூடிய மதுரையில நடைபெறும். ஓகே. சோ இதை கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. முடத்திருமாறன்ல இருந்து பெருவழுதி வரைக்கும் இந்த மூன்றாவது தமிழ் சங்கம் நடைபெறக்கூடிய காலங்கள்ல இருந்த அரசர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி, முடத்திருமாறன் தான் மூன்றாவது சங்கத்தை மதுரையில நிறுவியிருப்பாரு. ஓகே. கிளியர்? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தேவதாசி பற்றி நாவல் எழுதியவர் யார் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா ராமாமிர்தம் அம்மையார். ஓகே. ராமாமிர்தம் அம்மையாரை பற்றி கண்டிப்பா ஒரு கேள்வி வந்துட்டு நமக்கு இடம்பெறும். அவங்க ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்க. சரிங்களா? சோ ராமாமிர்தம் அம்மையார் பொறுத்த வரைக்கும் அவங்க எங்க பிறந்திருப்பாங்கன்னா தமிழகத்துலதான் பிறந்திருப்பாங்க. அவங்களுடைய முக்கியமான ஒரு நாவல்னா எதை சொல்லலாம்?
1936 எழுதியிருப்பாங்க. பேர் என்ன? அவங்க எழுதின அந்த நாவல் பேர் என்ன? தாசிகள் பத்தின ஒரு நாவல் தான். என்ன எழுதியிருப்பாங்க? தாசிகளின் மோசவலை அல்லது மதிப்பெற்ற மைனர் அப்படின்னு சொல்லுவாங்க. 1936 எழுதியிருப்பாங்க. இது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். சோ இவங்க எனது முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் இவங்க எல்லாம் சேர்ந்துதான் என்ன பண்ணிருப்பாங்க, அந்த தேவதாசி முறை ஒழிப்பு மசோதாவை கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு சட்டமே கொண்டு வந்திருப்பாங்க. எந்த இயர்ல தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கும்? ஆன்சர் பண்ணுங்க. எந்த இயர்? 1947. வெரி குட், சூப்பர். 1947 நமக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது அந்த சட்டத்தையும் கொண்டு வந்துருவாங்க. சரிங்களா? இதுல ராமாமிர்தம் சொல்லுங்க. பில் பாஸ் பண்ணது 1930. 1947. சூப்பர் சார். ஓகே, சோ அப்போ தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் உருவாகிறதுக்கு காரணமா இருந்தவங்க முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் கூட யாரு, ராமாமிர்தம் அம்மையாருமே இருந்திருப்பாங்க. சரிங்களா? சோ இதை கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, தமிழர்களின் வேதம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அதனுடைய ஆன்சர் என்ன? திருக்குறள் தான். சோ அதே மாதிரி இன்னொரு இடத்துலயும் கொடுத்திருப்பாங்க, தமிழருடைய வேதம் டைரக்டா கொடுத்தாங்க அப்படின்னா திருமந்திரம் ஆப்ஷன்ல இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா திருமந்திரம் அப்படிங்கறத ஆன்சர் பண்ணலாம். ஓகே, அதே வேளாண் வேதம்னு கேட்டாங்கன்னா இதை ஆன்சர் பண்ணலாம். வேளாண் வேதம் நாலடியார். வெரி குட். ஓகே, சோ தேவாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யாரு வருவாங்க? மொத்தம் 3 பேர். மொத்தம் 7 வகையான நூல்கள் அதுல இருக்கக்கூடியது. சோ அதை கிளியரா ஞாபகம் வச்சோம். அது பின்னாடி கொஸ்டின் இருக்கும். சோ அதை பார்க்கும்போது நம்ம அதை சேர்ந்து பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கேள்வி பார்க்கலாம். கீழ்காண்பனவற்றில் நம்மார்வாள் பாடாத நூல் எது அப்படின்றத கொடுத்திருக்காங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாருங்க, திருவிருத்தம். ஆப்ஷன் பி நான்முகன் திருவந்தாதி. ஆப்ஷன் சி பெரிய திருவந்தாதி. ஆப்ஷன் டி திருவாய்மொழி. ஓகே, சோ இதுல உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது என்னவா இருக்கும்? இந்த திருவாய்மொழி. கரெக்டுங்களா? சோ இந்த திருவாய்மொழி நம்மாழ்வார் தான் எழுதிருப்பாங்க. ஏன்னா நிறைய கொஸ்டின் இந்த ப்ரீவியஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. அதை வச்சு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். பிளஸ் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்க வேண்டியது திருவிருத்தம் பிளஸ் வந்துட்டு பெரிய திருவந்தாதி. இதுவுமே என்ன பண்றாங்க? நம்மாழ்வார் தான் எழுதிருப்பாங்க. ஆனா இந்த நான்முகன் திருவந்தாதி அப்படின்ற நூல் யார் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா திருமாலை போற்றி. அதாவது இந்த நான்முகன் திருவந்தாதி அப்படிங்கிறவங்க யாருன்னா திருமால், அதாவது யார், பெருமாள்னு சொல்லுவாங்க. சோ அவங்கள போற்றி திருமலிசை ஆழ்வார் தான் இந்த நூலை வந்து எழுதியிருப்பாங்க. சரிங்களா? இது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். அது யார் எழுதியிருப்பாங்க? நான்முகன் திருவந்தாதி யார் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா திருமலிசை ஆழ்வார் எழுதியிருப்பாங்க. ஓகே, சோ இதுதான் வந்துட்டு ஆழ்வார். அப்ப நன்மார்கள் என்னென்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா திருவிருத்தம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி. இது மூணுமே வந்துட்டு அவங்க எழுதினதான். நான்முகன் திருவந்தாதி அப்படிங்கிறவங்க திருமலிசை ஆழ்வார் எழுதி. ஓகே, சோ நெக்ஸ்ட், மறைந்து போன தமிழ் நூல்கள் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ மயிலை சீனி வெங்கடசாமி. யார் எழுதியிருக்காங்க? மயிலை சீனி வெங்கடசாமி. ஓகே, சோ இவரை பொறுத்த வரைக்கும் இங்க நம்ம சென்னையில தான் பிறந்திருப்பார். ஓகே, சோ அந்த மயிலசீனி வெங்கடசாமி ரொம்ப முக்கியமானவர். பாரதிதாசன் பார்த்தோம் அப்படின்னா இவருக்கோசரம் வந்துட்டு பாடல்கள் எல்லாம் எழுதியிருப்பாரு. சரிங்களா? அது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். இவரு என்னென்ன நூல் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கிறிஸ்துவமும் அவருடைய கோட்பாடுகள் வச்சு எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் பௌத்தம் சம்பந்தப்பட்ட நூல்கள் எல்லாமே மயிலைசீனி வெங்கடசாமி வந்துட்டு எழுதியிருப்பாரு. ஸோ இவங்களை பத்தின தகவல்கள் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம தமிழ் 12th புக்லயே இருக்கு. சரிங்களா? ஓகே, சோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்ப மறைந்து போன தமிழ் நூல்கள் யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மயிலைசீனி வெங்கடசாமி அவர்கள். ஓகே, அடுத்தது கபாடபுரம். பாருங்க, அந்த கொஸ்டின் முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, அதுதான் வந்துட்டு இங்க கொஸ்டினா கேட்டிருக்காங்க. கபாடபுரம் கடலால் மூழ்கடிக்கப்பட்ட போது ஆட்சி செய்த பாண்டிய மன்னன் யார்? ஆன்சர் பண்ணுங்க. நம்ம பார்த்தோம், இப்பதான் முன்னாடிதான் சொல்லியிருப்பேன். கபாடபுரம் கடலால் முடத்திருமாறன். வெரி குட், முடத்திருமாறன் தான் இருந்திருப்பாங்க. கரெக்டுங்களா? ஏன்னா வந்துட்டு என்ன ஆகும், அந்த கபாடபுரம் அது மூழ்கும் போது கடைசியான மன்னன் யார் இருப்பாங்க? முடத்திருமாறன். சோ அவர் இருக்கும்போது அந்த கபாடபுரம் வந்துட்டு அழிந்துரும். அதுக்கப்புறம் தான் 3வது தமிழ்ச்சங்கமானது எங்க இன்றைய மதுரையில தோற்றுவிக்கப்படும். யாரு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னு கேட்டாலும் முடத்திருமாறன் தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. கிளியர்? சோ இதை வந்து கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது, பின்வரும் 8 தொகை நூல்களுள் அதிகமான பாடல்களை கொண்ட நூல் எது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி ஐங்குறுநூறு. நற்றிணையை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம் தான் என்னது? 400 பாடல்கள் தான் இருக்க போகுது. கலித்தொகையில எத்தனை பாடல்கள் இருக்கும் சொல்லுங்க? கலித்தொகை வெரி குட், 150 பாடல்கள் இருக்கும். வெரி குட், சூப்பர். அதே குறுந்தொகையில எத்தனை பாடல்கள் இருக்கும்? குறுந்தொகை கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து 402. வெரி குட், கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து 401 பாடல்கள் இருக்கும். ஐங்குறுநூறுல எத்தனை பாடல்கள் இருக்கும்? 500. அப்ப இருக்கிறதுல இதுல அதிகமா இருக்கு ஐங்குறுநூறுல தான். சரிங்களா? ஒவ்வொரு திணைக்கும் இன்னும் இந்த 100 பாடல்களா வச்சு 500 பாடல்களை நமக்கு குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகே, சோ இந்த ஐங்குறுநூறை யாரு தொகுத்திருப்பாரு? முற்றிய கூடலூர் கிழார். ஓகே,
திருமுறை யாரு தொகுத்திருப்பாங்கன்னு பார்த்தோம்னா குளத்துறை முற்றிய கூடலூரியா. அதே தொகுப்பித்தவரையா யானை கற்றை இரும்பு உக்கிர பெருவெழுதி அவர்கள் தொகுப்பித்திருப்பாங்க. சரிங்களா? சோ இதை கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும். தன்னுடைய அடி வரையறை என்ன? ஐங்குறு நூற்றினுடைய அடி வரையறை. இது ரொம்ப முக்கியமான தகவல். 2022 குரூப் 4ல கேட்ட கேள்வி. ஐங்குறு நூற்றினுடைய அடி வரையறை என்ன? ஓகே. சோ நெக்ஸ்ட் கேள்வி பார்க்கலாம். பிரபந்தமாலை என்றழைக்கப்படும் திருமுறை. இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ப்ரீவியஸ் எல்லாம் அதிகமா இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. பிரபந்தமாலை எத்தனையாவது திருமுறையாக அமைந்திருக்கு அப்படின்றது. சோ எத்தனை ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 11வது திருமுறையா பிரபந்தமாலை இடம்பெற்றிருக்கும். கிளியர்? சோ அதே 10ஆம் திருமுறைனா எது இருக்கும்? 10ஆம் திருமுறை திருமந்திரம் திருமந்திரம். 8ஆம் திருமுறை யார் எழுதியிருப்பாங்க? மாணிக்கவாசகர் மாணிக்கவாசகர். இந்த திருவாசகம்லாம் அதுக்கு கீழே வந்துடும். 12ஆம் திருமுறை பெரிய புராணம். ஓகே. நெக்ஸ்ட் கேள்வி பாருங்க. சோ இப்போ பிரபந்தமாலை அப்படிங்கிறது 11வது திருமுறையா இருக்கக்கூடியது. அடுத்தது பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ற தொடர் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதனுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல இந்த கரி அப்படிங்கறது மிளகு அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு அகனானூறு அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகே. அதன் அடிப்படையில் அகனானூர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இதுல பார்த்தோம்னா பட்டினப்பாலைன்னு இருக்கு. ஆனா இதுக்கு அகனானூர் தான் ஆன்சர் வரும். சோ அப்படி இல்லைன்ற பட்சத்துல பட்டினப்பாலை கொடுத்தாங்கன்னா இது ஆன்சரா போட்டுக்கோங்க. சரிங்களா? ஆனா ஸ்கூல் புக்ஸ்ல அகனானூர் தான் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கரி அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காங்கல்ல, அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மிளகு. சரிங்களா? அந்த காலத்துல தங்கத்தை கொடுத்து அதற்கு என்ன பண்ணுவாங்க, அதற்கு நிகரா மிளகு வந்துட்டு வாங்கிக்குவாங்களாம். சரிங்களா? சோ அந்த தகவலை தான் இதுல குறிப்பிட்டிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அகனானூர்ல குறிப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்துல பட்டினப்பாலை ஆன்சர் போட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் சங்ககால சேரர்களினுடைய தலைநகரம் எது? சொல்லுங்க, தலைநகரம் எது? இது நம்ம தமிழ் புக்ல சேரர்களின் வெரி குட். சேரர்கள்னா வஞ்சி, அதாவது கரூர் அப்படின்னு சொல்லுவோம். கரூர் சைடு அதாவது வஞ்சி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகே. உறையூர் அப்படிங்கிறது சோழர்களுடையது வந்துடும். சரிங்களா? ஓகே. சோ இதுல ஆப்ஷன் பார்த்தோன்னா காஞ்சி, அப்புறம் முசிறி, வெண்ணி அப்படின்றதான் குறிப்பிட்டிருக்காங்க. சோ காஞ்சிக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. சேரர்கள் அப்படிங்கிறவங்க வஞ்சி சைடு தான் இருக்க, அதாவது கரூர் சைடு பக்கத்துல இருக்க போறாங்க. சோ காஞ்சிங்கிறது இங்க பல்லவர்களுடைய ஆட்சி அந்த சைடு வந்துடும். முசிறி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு இங்க துறைமுக நகரமாக தான் இருக்குமே தவிர அது வந்துட்டு ஒரு தலைநகரமா இருக்காது. இது சேரர்களுடைய ஒரு துறைமுகம் தான். ஆனா அது வந்துட்டு என்னது, அது தலைநகரம் கிடையாது. சோ வெண்ணிங்கிறது இதுக்கும் சம்பந்தம். இது வந்து சோழர்கள் காலத்துல என்ன பண்ணிருப்பாரு, கரிகால சோழன் 11 அரசர்களை வந்துட்டு தோற்கடிச்சிருப்பாங்க. எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா வெண்ணி அப்படிங்கிற இடத்துல தோற்கடிச்சிருப்பாங்க. சரிங்களா? சோ அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. சோ அது எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா வஞ்சி தான். சரிங்களா? சோ வஞ்சிங்கிறது எந்த இடத்த சொல்லுவாங்க? வஞ்சி கரூர். ஓகே. சோ நெக்ஸ்ட் கரிகாலனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே. சோ ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா திருமாவளவன். ஓகே. சோ திருமாவளவன் தான் என்னன்னு பார்த்தோம்னா கரிகால சோழனுடைய இயற்பெயர். ஓகே. சோ அது அருண்மொழி தேவர் அப்படின்னா யார சொல்லலாம்? அருண்மொழி தேவர் சேக்கிலார். ராஜராஜன் என்ன சொல்லுவாங்கன்னா அருண்மொழி வர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ராஜராஜ சோழன் அருண்மொழி வர்மன்னு சொல்லுவாங்க. அருண்மொழி தேவர் அப்படின்னு குறிப்பிட்டாங்கன்னா சேக்கிலார். அதே சுந்தரரினுடைய இன்னொரு பெயர் என்ன சொல்லலாம்? சுந்தரர், தம்பிரான் தோழர், நம்பியாண்டார் நம்பி, எல்லாமே அதுக்கு கீழே வந்துடும். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் மருத குலத்தில் வாழும் மக்கள் என்னன்னு சொல்லலாம்? உழவர்கள். ஏன்னா உழவர் உலத்தியர் அவங்களா அதுக்கு கீழே வந்துருவாங்க. அதே குறவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு குறிஞ்சி நிலத்துல வரக்கூடியவங்க. இடையர்கள் அப்படின்னா காடு, அதாவது முல்லை நிலத்துக்கு கீழே வரவங்க. ஆயர் ஆய்ச்சியர் அப்படிங்கிறவங்க எங்க நெய்தல் நிலத்துல வரக்கூடியவங்க. அடுத்தது பார்த்தோம்னா பின்வரும் நூல்களில் 11 கீழ்கணக்கு வகையை சேர்ந்தது எது அப்படின்றத கேட்டிருக்காங்க. 11 கீழ்கணக்கு நூல் கேட்டிருக்காங்க. சோ இதை கிளியரா ஞாபகம் வச்சு. ஓகே. என்ன 11 மேற்கணக்கு நூல் கேட்டிருக்காங்க. சோ திருக்குறள், திருமுருகாற்றுப்படை, திருப்பாவை, திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? சோ திருக்குறள் அப்படிங்கிறது எதுக்கு கீழே? அது வந்துட்டு ஒரு அறநூல். 11 கீழ்கணக்கு நூல்கள்ல. ஓகே. அதே திருமுருகாற்றுப்படை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா அது என்னவா இருக்கும்? அது 11 மேற்கணக்கு நூல், அது வந்து 10 பாட்டு நூல். சரிங்களா? சோ அதனால அதுதான் வந்து நமக்கான ஆப்ஷனா இருக்கும். சோ திருப்பாவை அப்படிங்கிறது எல்லாம் பக்தி இலக்கியங்கள் சார்ந்த அந்த சைடு. திருத்தொண்டர் புராணம்னா எந்த நூலை சொல்லலாம்? திருத்தொண்டர் புராணம்
பெரிய புராணம். பெரிய புராணத்தை திருத்தொண்டர் புராணம். சேக்கிலார் என்ன பண்ணிருப்பாங்க, பெரிய புராணத்துக்கு திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருப்பாரு. சரிங்களா? சோ இப்ப ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா திருமுருகாற்றுப்படை. பதினின் மேற்கடுக்கு நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 8 தொகையும் 10 பாட்டும். சோ அந்த 10 பாட்டுல ஒன்றான திருமுருகாற்றுப்படைய என்ன பண்ணிருக்காங்க, இந்த இடத்துல குறிப்பிட்டு அது என்ன நூல் அப்படின்ற மாதிரி வச்சு கேட்டிருக்காங்க. சோ ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி திருமுருகாற்றுப்படை. ஓகே, நெக்ஸ்ட் கேள்வி பார்க்கலாம். சங்க காலத்தினுடைய சமுதாயத்தில் நிலவி வந்த உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை எடுத்து கூறுவது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது சங்க காலத்திலேயே வந்துட்டு எந்த நூல் குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம். சரிங்களா? சோ தொல்காப்பியம் தான் உடன்கட்டை ஏறக்கூடிய ஒரு வழக்கத்தை குறிப்பிடக்கூடிய நூலாக அமைந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் 20வது கேள்வி. 63 நாயன்மார்களினுடைய வாழ்க்கையை விவரிக்கும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அதாவது எல்லாத்தையும் பத்தி அப்படியே பெரிய புராணமா எழுதியிருப்பாங்க. ஒவ்வொருத்தரா வந்துட்டு அவங்களுக்கான ஒரு பிரீஃப் விவரிச்சு சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய புராணம் தான். சரிங்களா? அப்ப ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி பெரிய புராணம். ஓகே, 4000 திவ்ய பிரபந்தம் இது யாரு தொகுத்திருப்பாங்க? 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார்? நாதம். ஓகே, அதே தேவாரத்துல யார் 3 பேர் வருவாங்க? திருஞான சம்பந்தர், அப்பர் மற்றும் சுந்தரர். ஓகே, சோ இதை கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது திருவிளையாடற் புராணம் யார் எழுதியிருப்பாங்க? பரஞ்சோதி முனிவர் எழுதியிருப்பாங்க. சரிங்களா? சோ இப்ப 63 நாயன்மார்களின் வாழ்க்கை விவரிக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா பெரிய புராணம் தான். ஓகே, நெக்ஸ்ட் கேள்வி. 700 வரிகளுக்கு மேல் கொண்ட பாடலான மதுரை காஞ்சி என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. மதுரை காஞ்சி யார் எழுதியிருப்பாங்க? மாங்குடி மருதனார் தான். சரிங்களா? இது ஒரு சிம்பிளான கேள்வி, அப்படியே டைரக்டா கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஓகே, சோ இப்ப இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? 700 வரிகளுக்கு மேல வந்து தெரிஞ்சு. அடுத்தது சங்க காலத்தில் தங்கத்தினை மதிப்பிடுகிற அளவாக என்ன இருந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு ரொம்ப சிம்பிளான கேள்வி, டைரக்டாவே இது வந்துட்டு ஒரு ஒன்லைனர் மாதிரி. என்னது? களஞ்சூர் தான் சொல்லுவாங்க. தங்கத்தினை மதிப்பிடக்கூடிய ஒரு அளவா என்ன சொல்லுவாங்கன்னா களஞ்சூர். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சிலப்பதிகாரத்துல என்ன பண்ணிருப்பாங்க, தலைக்கோல் கொடுத்திருப்பாங்க. யாருக்கு? மாதவிக்கு. சரிங்களா? சோ அப்படி கொடுக்கும் போது அவங்களுக்கு களஞ்சு அப்படின்ற 1008 பொற்களஞ்சு அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த களஞ்சுங்கிறது அந்த இடத்துலயே நமக்கு கிளியரா தெரிஞ்சிடும். என்னது? களஞ்சுங்கிறது தங்க நாணயங்களை குறிப்பிடக்கூடிய ஒரு சொல். சரிங்களா? அடுத்தது சங்ககால சமூகத்தின் வீரமிக்க பொழுதுபோக்காக எதை சொல்லியிருப்பாங்க? இது ரொம்ப சிம்பிளானது. வீரமிக்க பொழுதுபோக்குன்னு எதை சொல்லலாம்? ஏறு தழுவுதல். அவ்வளவுதான். ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ ஏறு தழுவுதல். அடுத்தது 24வது கேள்வி. நான் கண்ட பாரதம் ரொம்ப முக்கியமான தகவல். நான் கண்ட பாரதம் யார் எழுதியிருப்பாங்க? அம்புஜத்தம்மாள் எழுதின ஒரு நூலாக இருக்கும். கரெக்டுங்களா? அம்புஜத்தம்மாள் இவங்களுக்கான ஒரு சிறப்பு. காந்தியடிகள் என்னன்னு சொல்லியிருப்பாங்க இவங்கள? காந்தியடிகள் அது வந்துட்டு அஞ்சலையம்மாள் அவங்க கிடையாது. அதாவது தத்தெடுக்கப்பட்ட மகள் தான் நீ அப்படின்ற மாதிரி அம்புஜத்தம்மாளை சொல்லியிருப்பாங்க. ஓகே, சோ அம்புஜத்தம்மாளை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னன்னா கொஞ்சம் வசதியானவங்க தான். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, கஸ்தூரிபாய் அவங்க வந்துட்டு ரொம்ப எளிமையா இருப்பாங்க. அவங்களை பார்த்து நம்மளும் வந்துட்டு இனிமே எளிமையான வாழ்க்கையை தான் வாழணும் அப்படின்ற மாதிரி நினைச்சு அப்படியே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா அந்நிய துணிக்கடைக்கு முன்னாடி நிறைய போராட்டங்கள்லாம் நடைபெறுவார். சோ அதன் அடிப்படையில வேலூர் சிறைக்கு எல்லாம் போவாங்க. இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சீனிவாச காந்தி நிலையம் என்ற ஒரு காந்தி நிலையத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. சோ காந்திக்கு ரொம்ப நெருங்கின ஒரு இது. சரிங்களா? சோ இதன் அடிப்படையில காந்தியினுடைய பெயர்லயே சீனிவாச காந்தி நிலையம் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்துட்டு உருவாக்கியிருப்பாங்க. ஓகே, சோ அந்த நான் கண்ட பாரதம் அப்படிங்கறது பார்த்தோம்னா 70 ஆண்டுகள் அம்புஜத்தம்மாளுடைய வாழ்க்கை வரலாறு என்னென்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய நினைவு வச்சுதான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த நூலை எழுதியிருப்பாங்க. சரிங்களா? சோ அதை கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நான் கண்ட பாரதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யாரு? அம்புஜத்தம்மாள் எழுதின ஒரு. ஓகே, நெக்ஸ்ட் நெடுந்தொகை என்று அழைக்கப்படக்கூடியது. அப்ப நெடுந்தொகை அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். என்னது? அதிகமான என்னது பாடல்கள் இருக்கும். அதை வச்சு ஈஸியா ஆன்சர் போடலாம். நற்றிணையில மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு சொல்லுங்க. ஓகே, எல்லாம் நற்றிணையில மொத்தம் எத்தனை ஆசிரியர்கள் எழுதியிருப்பாங்க அப்படின்றது சொல்லுங்க. 175. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப முக்கியமான தகவல். கண்டிப்பா யூனிட் 8 படிக்கணும் அப்படின்னா 8 தொகை பிளஸ் 10 பாட்டு அது எல்லாமே வந்து கிளியரா நீங்க ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுக்கணும். சரிங்களா? சோ மொத்தம் 175 பேர் எழுதின ஒரு பாடல் தான் என்னன்னு பார்த்தோம்னா நற்றிணை. அகநானூறு அப்படின்னு எடுத்துக்கோன்னா 145 பேர் எழுதியிருப்பாங்க. அடுத்தது குறுந்தொகை 203 பேர் எழுதியிருப்பாங்க. 500 5 பேர் தான். ஏன்னா அதுல மொத்தம் 5 ஸ்பிட் தான் பண்ணிருக்கோம். சோ அடிப்படையில 5 பேர் தான் எழுதியிருப்பாங்க. ஓகே, சோ நற்றிணையினுடைய அடிவரையறை பார்த்தோம்னா 9 to 12, அகநானூறு 13 to 31.
ஓகே, சோ இதை வச்சு ஆன்சர் போடலாம். சோ அடிவரையறை வச்சு ஒரு நூலானது எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். சோ அகநானூருடைய அந்த அடிவரையறை எப்படி இருக்கும்? 13ல இருந்து 31. அப்ப அடிவரையறையே பெருசு அப்படின்னா கண்டிப்பா அந்த நூலும் பெருசாதான் இருக்க போகுது. சரிங்களா? சோ அதன் அடிப்படையில இதுக்கு ஈஸியா ஆன்சர் சொல்றேன். அடுத்தது குறுந்தொகை எவ்வளவு அடிவரை சொல்லுங்க. குறுந்தொகையினுடைய அடிவரையறை 4 to 8. 4 to 8. ஓகே, சோ ஐங்குறுநூறு எடுத்துக்கிட்டோம்னா 3 to 6. ஓகே, அடுத்தது மரப்பசு என்னும் புதினத்தை எழுதியவர் யார் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதுக்குரிய ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா டி ஜானகிராமன் அவர்கள் தான் எழுதியிருப்பாங்க. ஓகே, கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாரதியார் சொந்தமாக நடத்திய இதழ் எது? இந்தியா அப்படின்ற ஒரு இதழை தான் எழுதியிருப்பாங்க. இப்போ 1907 தான் இது உருவாக்கிப்போம், May 9 அதே சுதந்திர சங்கு அப்படிங்கிறது யாருது அப்படின்னு பார்த்தோம்னா சுப்பிரமணியம் அவர்களுடையது. சுதேசமித்திரன் யாரது? சுப்பிரமணிய ஐயர் அவர்கள். இது 1891 வந்துட்டு உருவாக்கப்பட்ட ஒரு இதழ் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சுதேசிமித்திரன். நவசக்தி எடுத்துக்கிட்டோம்னா அது திருவி கல்யாண சுந்தர் நாயுடையது, 1930 உருவாக்கப்பட்டது. இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா பாரதியார் சொந்தமாக நடத்திய இதழ் கேட்டாங்கன்னா இந்தியா தான். ஓகே, அடுத்தது தமிழில் சிறந்த நீதி நூலாக கருதப்படுவது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிம்பிளான கொஸ்டின். நீதி நூல் சிறந்ததா இருக்குன்னா எதை சொல்லலாம்? திருக்குறள். நீதி நூல் சிறந்தது கண்டிப்பா என்னது? நம்ம திருக்குறள் தான். யோசிக்கவே கூடாது, திருக்குறள் தான் இருக்கிறதுலே மிகச் சிறந்த நூல் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா அதுலதான் என்னது, எந்த விதமான மதத்தை பற்றியே குறிப்பிடல, அந்த நீதிதான் மிகச் சிறந்த ஒரு நீதி. அதையே சொல்லிட்டனால திருக்குறள் தான் என்னது மிகச் சிறந்த, தமிழ்லயே மிகச் சிறந்த ஒரு நீதி நூல் அப்படின்றத சொல்லலாம். சரிங்களா? சோ நீதிநெறி விளக்கம் யார் எழுதியிருப்பாங்க? குமரகுருவர். நாலடியார் பார்த்தோம்னா சமண முனிவர்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, தொகுத்து எழுதியிருப்பாங்க. அடுத்தது ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடினா சிம்பிள், யாரு? ஔவையார் எழுதியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் 29வது கேள்வி. சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து வடிவத்தினுடைய பெயர் யாது? ஓகே, சோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சிம்பிளான கேள்விதான். தமிழ் பிராமி எழுத்துக்கள் தான். நிறைய கல்வெட்டுகள்ல என்ன பண்ணுவாங்க, தமிழ் பிராமி கல்வெட்டு, இப்ப மாங்குடி இருக்கிற கல்வெட்டா இருந்தாலும் இதா இருந்தாலும் அந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய இடங்கள்ல பார்த்திருப்பீங்க. சோ அதை வச்சு இதற்கான ஆன்சர் போடலாம். சரிங்களா? சோ சங்க காலத்துல பயன்படுத்தப்பட்ட எழுத்து வடிவத்தின் பெயர் என்னது? தமிழ் பிராமி எழுத்து. ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் சி. அடுத்தது மதுரை காஞ்சி எந்த நில மக்களினுடைய வாழ்வியலை கூறுகிறது அப்படின்றத கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் மாதிரி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மதுரை காஞ்சி அப்படின்னா மாவரத்திலே வரது. சரிங்களா? அப்போ மருதம். மதுரை காஞ்சியை பொறுத்த வரைக்கும் யாரு? பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி பாராட்டக்கூடிய ஒரு நூலாக அமைந்திருக்கும். சோ இதை வந்துட்டு கிளியரா ஞாபகம் வச்சு. அடுத்தது 31வது கேள்வி. ஆதிச்சநல்லூர் அகழாய்வை முதலில் மேற்கொண்டவர் யார் என்றது கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா இங்க ஆண்ட்ரூ ஜாப்போர் அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்ணிருப்பாங்க, ஆதிச்சநல்லூரை முதல்ல வந்துட்டு ஆய்வு மேற்கொண்டிருப்பாங்க. ஓகே, சோ ஆதிச்சநல்லூர் எங்க இருக்கு, எந்த மாவட்டத்துல இருக்கு ஆதிச்சநல்லூர்? தூத்துக்குடி. ஓகே, நெக்ஸ்ட் கேள்வி பாருங்க. யாருக்கும் வெட்கமில்லை எனும் நாடகத்தை எழுதியவர் யார்? இதனுடைய ஆன்சர் என்னன்னா சோ. ஓகே, இப்ப வெட்கமில்லை அப்படின்னா சோ அப்படின்னு சொல்றாங்க, ஞாபகம். சோ இது வந்து சிம்பிளான ஒரு கேள்விதான். ஓகே, நெக்ஸ்ட் எந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டன அப்படின்னு கொடுத்துட்டு சங்ககால சோழர்களுடைய காசுகள் தொல்லியலாளர்களால், அதாவது ஒண்ணுமே இல்ல, சோ சங்ககால சோழருடைய காசுகள் எந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. அதாவது அப்படி சுத்தி வளைச்சு கேட்டிருக்காங்க. எந்த இடத்துல கண்டுபிடிச்சிருப்பாங்க? அரிக்கமேடு தான். அரிக்கமேடு எங்க இருக்கு? அந்த புதுச்சேரியில இருக்கக்கூடிய அரிக்கமேடு தான் சோழர்கள் காலத்தினுடைய காசுகள் அதிகமாக காணப்பட்டிருக்கு. சரிங்களா? இது வந்து ரொம்ப முக்கியமான தகவல். சரிங்களா? ஏன்னா சோழர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகரம். ஏன்னா என்னது, அந்த மீன்களுடைய நகரம் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம்ல. சோ அதன் அடிப்படையிலே அரிக்கமேடு அப்படிங்கிறது சோழர்கள் காசுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். சோ ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ, அரிக்கமேடு. ஓகே, அடுத்தது கரிகால சோழன் காவிரியின் குறுக்கே கட்டிய அணையினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன வரும்? இது ரொம்ப சிம்பிளான கேள்வி, எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். என்ன ஆன்சர் வரும்? கல்லணை. கல்லணை. ஓகே, எங்க இருக்கு கல்லணை? எந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கு? திருச்சி. திருச்சி. கல்லணை திருச்சி. ஓகே, அடுத்தது வைகை அணை எங்க இருக்கு? வைகை அணை எந்த டிஸ்ட்ரிக்ட்? மதுரை. தேனி மாவட்டத்துல இருக்கு. ஓகே, அடுத்தது பாபநாசம் சொல்லுங்க. தென்காசி. ஓகே, தென்காசி மாவட்டம். முன்ன வந்துட்டு திருநெல்வேலி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து தென்காசி. சரிங்களா? சோ அதை வந்து கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சாத்தனூர் அணை சொல்லுங்க. சாத்தனூர் டேம் எந்த டிஸ்ட்ரிக்ட்? திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கும். எங்க இருக்கு? திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறதா என்னதுன்னு பார்த்தோம்னா சாத்தனூர் டேம். ஓகே, சோ நெக்ஸ்ட் கேள்வி பார்க்கலாம். பின்வரும் துறைமுகங்களில் சங்ககால துறைமுகம் இல்லாத நகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க, புகார்.
அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத கிளியரா ஞாபகம் வச்சு. முதல்ல புகார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அது கண்டிப்பா ஒரு துறைமுகம் தான். யாரு? சோழர்களினுடைய ஒரு துறைமுகம். அடுத்தது கொற்கை. கொற்கை பத்தின யாருது? பாண்டியர்களோட துறைமுகம். அப்போ அதுவும் ஒரு துறைமுகம். அப்போ இதுவும் கிடையாது. அடுத்தது தொண்டி. தொண்டிங்கிறது யாரு? சேரரோட துறைமுகம். அடுத்தது உறையூர் எடுத்துக்கிட்டோம்னா அது என்னது? அது துறைமுகமா இல்ல தலைநகரமா? தலைநகரம். கரெக்டுங்களா? சோழர்களுடைய தலைநகரம் தான் உறையூர். அதனால அதுதான் ஆப்ஷன் என்னது? ஆட் ஒன்னா இருக்கு. அதனால ஆன்சர் என்னது? உறையூர் தான் ஆன்சர் இதுக்கு. சரிங்களா? பின்வரும் துறைமுகங்கள்ல சங்ககால துறைமுகம் அல்லாத நகரம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னது? உறையூர் தான் இதற்கான ஆன்சர். அடுத்தது பக்தி இயக்கம் மக்கள் இயக்கமாக இவரால் ஆக்கப்பட்டது. இப்ப முதல்ல வருவாரு யாரு? திருஞான சம்பந்தர். அவரால்தான் என்னது? இந்த பக்தி இயக்கம் வந்துட்டு மக்கள் இயக்கமாகவே உருவாக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? திருஞான சம்பந்தர் தான் இதற்கான ஆன்சர். ஓகே. சோ நெக்ஸ்ட், பெண்பார் புலவர்களின் பாடல்கள் இடம்பெறாத நூல் இது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகே. சோ இதுவும் பார்த்தோன்னா கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா ஆன்சர் போடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 500 யோசிச்சு பாருங்களேன். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. சோ இப்ப வந்துட்டு குறிஞ்சி எடுத்துக்கிட்டோம்னா யார் வருவாங்க? கபிலர். முல்லை யார் வருவாங்க? பேயனா. கரெக்டுங்களா? மருதம் ஓரம் போகியா. நெய்தல் அம்முவனா. பாலை ஓதலாம்பியார். சோ இதுல எதுலயுமே யாரு வரல? பெண்பார் புலவர்களே கிடையவே கிடையாது. அதனாலே இதுக்கு என்ன பண்ணலாம்? ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ 500. ஓகே. அடுத்தது நடுகள் வழிபாட்டின் 6 படிநிலைகளை குறிப்பிடக்கூடிய நூல் இது. சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த நடுகள் அப்படின்னு கேட்டாலே தொல்காப்பியம் தான். ஓகே. சோ இது வந்துட்டு ரொம்ப முக்கியமான தகவல். நிறைய ப்ரீவியஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. தொல்காப்பியம் தான் அதிகமாக நடுகளை பற்றி குறிப்பிடக்கூடிய ஒரு நூலாக அமைந்திருக்கும். ஓகே. சோ எந்த நூலு அதிகமாக? தொல்காப்பியத்துல என்ன பண்ணிருப்பாங்க? இந்த நடுகள் பற்றின தகவல்கள் அமைந்திருக்கும் அப்படின்றத கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. சோ நெக்ஸ்ட் பாருங்க. ஆலங்குளம் அகழ்வாராய்ச்சி இடம் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆலங்குளம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ராமநாதபுரம். சோ அந்த சைட்ல இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் வந்துட்டு டேட்டாஸ் தான். சோ அதனால கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆலங்குளம் எங்க இருக்கு அப்படின்னு ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஓகே. அடுத்து எதனை போன்று ஐம்புலன்களை அடக்க வேண்டும் என்கிறார் திருமூலர். ஓகே. சோ எதனை போன்று 50 அடக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு திருமூலர். ஆன்சர் பண்ணுங்க. சரி. ஓகே. திருவள்ளுவர் என்ன சொல்லியிருப்பாங்க? திருவள்ளுவர் எதனை வச்சு குறிப்பிட்டிருப்பார்? திருவள்ளுவர் இதே மாதிரி 5 அடக்கணும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருப்பாரு. சோ திருவள்ளுவர் எதனை வச்சு குறிப்பிடுவாரு? முதல்ல அதை சொல்லுங்க. ஆமையை வச்சு வந்துட்டு என்ன பண்ணிருப்பாரு? திருவள்ளுவர் குறிப்பிட்டிருப்பாங்க. சோ அதே மாதிரிதான் திருமூலரும் ஆமையை வச்சுதான் குறிப்பிட்டிருக்காரு. ஓகே. சோ இதை வந்துட்டு கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும். சோ 5 அடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் அவருடைய கருத்தை பத்தி கேட்டாலும் சரி, திருமூலனுடைய கருத்தை பத்தி கேட்டாலும் சரி, யாரு? இந்த ஆமைதான் வரும். சரிங்களா? சோ இதை வந்து கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது கண்ணகிக்கு கோவில் எழுப்பிய சேரன் செங்குட்டுவன் குறித்து எந்த இலக்கியம் விரிவாக கூறுகிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே. கண்ணகி அப்படின்னா எந்த நூல் வரும்? கண்ணகினால யாரு வருவாங்க? சிலப்பதிகாரம் தான். ஆன்சர்ன்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரம். கண்ணகிக்கு கோவில் எழுப்பிய சேரன் செங்குட்டுவன் குறித்து குறிப்பிடக்கூடிய ஒரு நூல் அப்படின்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரம் தான் இதற்கான ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே. மணிமேகலை யார் எழுதியிருப்பாங்க? மணிமேகலை சீத்தலை சாத்தனார். எழுதியிருப்பாங்க சீத்தலை சாத்தனார். ஓகே. குண்டலகேசி நாதகுத்தனார். பட்டினப்பாடை கடிகளும் உருத்திரங்கனார். சரிங்களா? ஓகே. இதெல்லாம் கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் இந்த மாதிரி கேள்வி கண்டிப்பா இடம்பெறும். பொறுத்துக்க பாருங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை கொடுத்துருவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி கேள்வி கண்டிப்பா எக்ஸாம்ல இடம்பெறும். சரிங்களா? சோ நீங்க எதை படிக்கிறீங்களோ இல்லையோ இந்த பொருட்கள் வச்சு கரெக்டா அகத்திணை சார்ந்த இந்த விஷயங்கள்லாம் கரெக்டா பார்த்துட்டு போயிடும். சரிங்களா? சோ குறிஞ்சிக்கான தெய்வம் யார் வருவாங்க? குறிஞ்சினாலே மலை. மலையில் யார் இருப்பாங்க? முருகன் தான் இருப்பாங்க. அடுத்தது முல்லைக்கு யாரு கடவுள்? முல்லை. காடு சார்ந்த இடம் திருமால். யார் இருப்பாங்க? திருமால். ஓகே. மருதம் வயல் சார்ந்த இடம் இந்திரன். நெய்தல் கடல் சார்ந்த இடம் வருணன். யாரு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வருணன் தான் இருப்பாங்க. வெரி குட். பாலை கொற்றவை. அவ்வளவுதான். சிம்பிள். ஓகே. நெக்ஸ்ட் கேள்வி பாருங்க. சங்க காலத்தில் சங்க இலக்கியங்களுடைய சமய சடங்குகளின் போது நிகழ்த்தப்படக்கூடிய ஆட்டங்களில் ஒரு வகைக்கு டேஷ் என்று பெயர். இதனுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா வெறியாட்டம். சரிங்களா? இந்த வெறியாட்டம் அப்படிங்கிறது என்னன்னா ஒண்ணுமே இல்லை. அதாவது தலைவனும் தலைவியும் காதல் கொண்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது தலைவன் வந்துட்டு அந்த தலைவியை விட்டுட்டு போயிடுறாங்க.
சரிங்களா? So இப்படி விட்டுட்டு போகும்போது தலைவி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப மனம் விடைந்து அப்படியே ரொம்ப இழைச்சு போயிருப்பாங்க. சோ அப்படி இருக்கும்போது தெய்வத்துக்கு முன்னாடி போய் இந்த வெறியாட்டம் பண்ணுவாங்க. சரிங்களா? அதாவது ரொம்ப அப்படியே வெறி பிடிச்ச மாதிரி ஆடுவாங்க. அவங்க இன்னும் வரலையே அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபத்துல ஆடுவாங்க. சோ அதான் வெறியாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதை அப்படியும் சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த சாமி வந்து ஆடுவாங்கல்ல, சோ அப்ப அப்படியே வெறி பிடிச்சவங்க அதிகம் வந்துட்டு வெறியாட்டம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. சரிங்களா? அதிகமா அந்த வெறியாட்டம் எந்த கடவுளுக்கு ஆடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முருகன். சரிங்களா? சோ முருகனுக்கு தான் வெறியாட்டம் ஆடக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? சோ இதை வந்துட்டு கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது யாரின் தாக்கத்தால் மகேந்திரவர்மன் சமண சமயத்தை விட்டு சைவ சமயத்துக்கு மாறியிருப்பாங்க? யாருடைய தாக்கத்தால்? ஆன்சர் பண்ணி வந்துட்டு ரொம்ப முக்கியமான தகவல் நிறைய இடங்கள்ல கேட்டிருக்காங்க. யாரு வருவாங்க? அப்பர். சரிங்களா? சோ அப்பர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். சோ அப்பரோட இன்னொரு பேர் என்ன? திருநாவுக்கரசர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? தாண்டக வேந்தர், திருநாவுக்கரசர், இது எல்லாமே இவரோட பேர் தான். சரிங்களா? ஓகே. சோ இதை மாதிரி புத்த மதம் தொடர்பாக இலக்கிய ஆதாரங்களை குறிப்பிடுக. சோ இது பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான தகவல். உங்களுக்கு நல்லா தெரியும், மணிமேகலையிலயும் குண்டலகேசியிலயும் கண்டிப்பா என்ன பண்ணுது, புத்தம் சமயம் சார்ந்த நூல் இருக்கும் அப்படின்றது. இந்த பட்டினப்பாளைய பார்த்தோம் அப்படின்னா அதுலயுமே புத்த மதம் சார்ந்த ஒரு சில தகவல்கள் இருக்கு. சரிங்களா? சோ அதன் அடிப்படையில ஆப்ஷன் என்னது, மூணுமே கரெக்டா தான் இருக்கு. சரிங்களா? ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா மேற்கண்ட அனைத்தும். இப்போ மணிமேகலையிலயும் புத்த மதம் சார்ந்த தகவல்கள் இருக்கு. அதே மாதிரி குண்டலகேசிலையும் புத்த மதம் சார்ந்த தகவல்கள் இருக்கு. பட்டினப்பாளையிலும் புத்த மதம் சார்ந்த தகவல்கள் இருக்கு. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கேள்வி பாருங்க. பின்வருவனவற்றுள் எந்த இணை சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? கரிகாலன் அப்படிங்கிற இணை இளஞ்ச சென்னி. ஓகே. சோ அடுத்தது பார்த்தோம்னா மாங்குளம் கல்வெட்டு. நல்லா தெரிஞ்ச விஷயம். சரிங்களா? அந்த ஃபர்ஸ்ட் கரெக்டா தான் இருக்கு. மாங்குளம் கல்வெட்டு அப்படிங்கிறது என்னது, நல்லா தெரிஞ்ச பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றி குறிப்பிடக்கூடியதுதான் என்னது, இந்த மாங்குளம் கல்வெட்டு. அடுத்தது மதுரை காஞ்சி. இந்த மதுரை காஞ்சி என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்னொரு பெயர் அப்படின்ற மாதிரி முதுகுடுமி பெருவழுதுணை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதனுடைய இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தோம்னா முதுகுடுமி பெருவழுதுணை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா எல்லாமே கரெக்ட் தான். சரிங்களா? ஓகே. சோ இதற்கான ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ மேற்கண்ட அனைத்தும் சரியானதா தான் இருக்கு. அடுத்தது பின்வருவனவற்றுள் எது வந்துட்டு கரெக்டா இருக்கு அப்படின்ற மாதிரி பொறுத்துக்க கேட்டுட்டாங்க. சோழர்கள் பத்தி குறிப்பிடக்கூடிய நூல்னா எதை சொல்லலாம்? சோழர்கள் புகார் நகரத்தை பற்றி குறிப்பிடும் இது பட்டினப்பாலை. வெரி குட். அடுத்தது சேரர்கள் இந்த பதிற்றுப்பத்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா இரும்பு கடலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ அதை கிளியரா ஞாபகம் வச்சு இரும்பு கடலைன்னு குறிப்பிடக்கூடிய நூல் இது அப்படின்னு கேட்டாலும் என்னது, பதிற்றுப்பத்து தான். சரிங்களா? அடுத்தது பாண்டியர்கள்னால யாரும் வந்துருவாங்க, மதுரை காஞ்சி தான். நகரம்னாலே மதுரை. அதை வச்சு ஈஸியா இதற்கான ஆன்சர் போட்டுருக்கு. அடுத்தது அரசர்களின் காலவரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள். அப்படியே அவங்களே ஆன்சர் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் சிம்மவர்மன் வருவார், அதுக்கப்புறம் சிம்ம விஷ்ணு, அதுக்கப்புறம் முதலாம் மகேந்திரவர்மன், கடைசி யார் இருப்பாங்க, முதலாம் நரசிம்மவர்மன். ஓகே. ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா 1, 2, 3, 4 எப்படி லைனா இருக்கு. ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் 4 வேதங்களின் சாரத்தை வடித்தெடுத்து எழுதப்பட்ட பாடலான திருவாய்மொழியினுடைய ஆசிரியர் யார்? இது நம்ம ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தோம். எழுதியிருப்பாங்க, நம்மாழ்வார் எழுதியிருப்பாங்க. சரிங்களா? சோ இது உங்களுக்கு நல்லா தெரியும். திருவாய்மொழிங்கிறது ஓகே, சோ இவங்கதான் எழுதியிருக்காங்க. பட் இப்போ இந்த கொஸ்டின்ல இருந்து நமக்கு ஒரு கொஸ்டின் கிரியேட் பண்ணலாம். என்னது, இந்த திருவாய்மொழிங்கிறது 4 வேதங்களின் சாரத்தை வடித்தெடுத்து உருவாக்கப்பட்ட ஒரு நூல். சோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த கொஸ்டின்ல இருந்தே ஒரு கொஸ்டின் கிரியேட் பண்ணலாம். 4 வேதங்களின் சாரத்தை வடித்தெடுத்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா எது, நம்மளுடைய திருவாய்மொழி தான். யார் எழுதியிருப்பாங்க? நம்மாழ்வார் எழுதின நூல். சரிங்களா? பெரியாழ்வாரினுடைய வளர்ப்பு மகள் அப்படின்னா யார சொல்லலாம்? ஆண்டாள். வெரி குட், ஆண்டாள சொல்லலாம். சரிங்களா? ஓகே. என்னது, திருப்பாவை, நாச்சியார் திருமொழி இதெல்லாமே எழுதியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது சரியாக பொருந்தியுள்ள இணையை தேர்வு செய்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சோ பிரகதீஸ்வரர் கோவில் அப்படின்னா எந்த கோவில சொல்லுவோம்? பிரகதீஸ்வரர் கோவில் தஞ்சை பெரிய கோவில தான். யாரு கட்டியிருப்பாங்க? நல்லா தெரிஞ்சவர், முதலாம் ராஜராஜ சோழன் நூல். சரிங்களா? ஓகே. அடுத்தது முதலாம் ராஜேந்திர சோழன் என்ன பண்ணிருப்பாங்க, ஸ்ரீவிஜயம் மீதான படையெடுப்ப நடத்திருப்பாரு. சரிங்களா? இது வந்து ரொம்ப முக்கியமான தகவல். ஓகே. சோ இதுவுமே கரெக்டா தான் இருக்கு. அடுத்து விஜயாலயன் என்ன பண்ணிருப்பாங்கன்னா முதல் அந்த முத்தரையர்களுடைய ஆட்சியை அவர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த பிற்காலத்தினுடைய ஆட்சியை நிலைநாட்டியிருப்பாரு. சோ அதனால அதுவுமே கரெக்டா தான் இருக்கு. சோ ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா 1, 2, 3 மூணுமே கரெக்டா தான் இருக்கு. சோ முதலாம் ராஜராஜ சோழன்னா
பிரகதீஸ்வரர் கோவில கட்டியிருப்பாரு. முதலாம் ராஜேந்திர சோழன் தான் ஸ்ரீ விஜயம் நல்லா படையெடுத்திருப்பாரு. விஜயாலயன் முத்திரையர்களை வென்று தன்னுடைய ஆட்சியை நிலைநாட்டியிருப்பாரு. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இதே வந்துட்டு அதே மாதிரிதான் கொஸ்டின். இதுவும் பாத்தீங்கன்னா சோழர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் எல்லாமே ரொம்ப முக்கியம். அப்போ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா சோழர்கள் இருந்து அதிகமா கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னு தெரிஞ்சது. ஓகே, சோ ஊருங்கிறது எதனை பற்றி குறிப்பிடக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வேளாண் குடியிருப்புகளை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஊர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நகரம், இது வந்துட்டு ரொம்ப முக்கியமான தகவல். இந்த நகரம் மட்டும் தனியா கொடுத்தும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ நகரம்னா என்ன அப்படின்னா வணிகர்களுடைய குடியிருப்பதான் வந்துட்டு நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊர்னா என்னது? வேளாண் குடியிருப்பு. நகரம்னா வணிகர்களுடைய குடியிருப்பு. அதே நாட்டார் அப்படிங்கிறதுனா பல ஊர்களினுடைய தொகுப்பு தான் என்னன்னு பார்த்தோம்னா நாடுன்னு சொல்லுவோம். சோ அந்த நாட்டுல இருக்க மக்களை நாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது நாட்டு கணக்கு அப்படின்னா நாட்டாளினுடைய நிர்வாக பணிகளை ஆவணப்படுத்துறவங்க தான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நாட்டு கணக்கு அப்படிங்கிற நாட்டு கணக்காளர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவங்களதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த நாட்டாளர் இருப்பாங்கல்ல, சோ அவங்களுடைய நிர்வாக பணி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ந்த அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு சர்டிபிகேட்ஸ் மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி அப்படியே வச்சு கொடுப்பாங்களா, அதுதான் யாருன்னு நாட்டு கணக்காளர்கள் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுவாங்க. சோ இப்ப ஊர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வேளாண் குடியிருப்பாளர்கள். நகரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வணிகம் செய்யறவங்க. சரிங்களா? வணிகர்களினாலே குடியிருக்கும். அடுத்தது நாட்டார்னா என்னது? பல ஊர்களினுடைய தொகுப்பு, அந்த நாட்டுல வசிக்கக்கூடியவங்க நாட்டார், அவ்வளவுதான். அடுத்தது நாட்டு கணக்குனா இந்த நாட்டாளர்கள் என்ன பண்ணுவாங்க, நிறைய நிர்வாக பணிகளை செய்வாங்க. ஸோ அவங்க நிறைய சர்டிபிகேட்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க யாருன்னா நாட்டு கணக்காளர். ஓகே, நெக்ஸ்ட் 1264 ஆண்டு சோழர்களின் தலைநகரமான கங்கை கொண்ட சோழபுரத்தில் எந்த பாண்டிய ஆட்சியாளர் பதவி நீக்கம் செய்தார்? ஓகே, சோ இது வந்து ரொம்ப முக்கியமான தகவல். யாரு? சுந்தரபாண்டியன். ஓகே, சோ இதை மறந்துடவே கூடாது. இயரும் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கங்கை கொண்ட சோழபுரம் இப்ப எந்த இடத்துல இருந்து பதவி நீக்கம் செய்தாங்க அப்படின்றது கேட்டாங்க அப்படின்னா என்னது? சுந்தரபாண்டியன் என்னது கங்கை கொண்ட சோழபுரத்துல வந்து பதவி நீக்கம் செய்யும். சரிங்களா? சோ வந்து கிளியரா ஞாபகம் வச்சுன்னா ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் பி, முதலாம் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் அவர்கள். ஓகே, அடுத்தது திருவாலங்காடு பட்டயம் எந்த சோழ ஆட்சியாளருக்கு சொந்தமானது? ஓகே, சோ இது வந்துட்டு ரொம்ப முக்கியமான தகவல். நிறைய இடங்கள்ல கேட்டிருக்காங்க. யாரு வருவாங்க திருவாலங்காடு பட்டயம்னால? யாரு வருவாங்க? திருவாலங்காடு பட்டயம் முதலாம் ராஜேந்திரன் பற்றி குறிப்பிடக்கூடிய ஒரு இந்த மாதிரி குறிப்பிடுவாங்க. அது வந்துட்டு ஒரு பட்டயம். என்னது? செப்பு பட்டயங்கள் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? அது அதெல்லாம் கிளியரா பார்த்து கல்வெட்டுகள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, பட்டயங்கள் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாமே ரொம்ப முக்கியமா இருக்கும். சோ இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா முதலாம் ராஜேந்திரன். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் உத்திரமேரர் கல்வெட்டு எந்த ஆட்சியாளர் காலத்தை சார்ந்தது? யாரு வருவாங்க? உத்திரமேரர் கல்வெட்டு அப்படின்னாலே எந்த ஆட்சியாளர்? வெரி குட், முதலாம் பராந்தகன் தான். இதை வந்து கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப ரெண்டு விஷயம் என்னது? இதுக்கு முன்னாடி பார்த்த திருவாலங்காடு பட்டயம் அப்படின்னா முதலாம் ராஜேந்திரனுடையது. அதே உத்திரமேரர் கல்வெட்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா முதலாம் பராந்தகனினுடையது. ஓகே, சோ இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான தகவல். அடுத்தது தெற்கில் களப்பிரர்கள் ஆட்சி எந்த பாண்டிய மன்னரால் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது? சொல்லுங்க. எந்த பாண்டிய மன்னனால் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கும்? கடுங்கோன். சரிங்களா? சோ அந்த கடுங்கோனுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்னன்னு பார்த்தோன்னா கதிர்வேல் தென்னன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடுங்கோல கதிர்வேல் தென்னன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இவருடைய சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா உலக பெண் உரிமை, அதாவது உலகத்தினுடைய பெண்கள் எல்லாத்தையுமே உரிமையாக்கியவன் அப்படின்ற மாதிரி இந்த கடுங்கோனை சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது கூன் பாண்டியன் அப்படின்னா யாரு சொல்லலாம்? கூன் பாண்டியன் யாரு சொல்லுவாங்க? சுந்தரபாண்டி, ஹரிகேசரி, பராங்குசன் அவங்களையும் கூன் பாண்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, சோ கடுங்கோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? கதிர்வேல் தென்னன் அப்படின்னு சொல்லுவாங்க. உலக பெண் எல்லாத்தையும் வந்துட்டு உரிமையாக்கியவன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இவங்க ரெண்டு பேத்துக்கு மட்டும் தான் இந்த சிறப்பு இருக்கும். கூன் பாண்டியன் பார்த்தோம்னா சுந்தரபாண்டியன் அப்படி அவங்கதான் வந்துட்டு கூன் பாண்டியன். சோ ஹரிகேசரி, பராங்குசன் அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தோம்னா அந்த கூன் பாண்டியன். ஓகே, அடுத்தது 56வது கேள்வி. சிலப்பதிகாரத்தில் உள்ள கண்ணகிக்கு கோவில் கட்ட இமயமலையிலிருந்து கற்களை கொண்டு வந்தவர் யார்? யாரு வருவாங்க? சொல்லுங்க. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். செங்குட்டுவன். சேரன் செங்குட்டுவன். யாரு? இளங்கோவடிகளினுடைய சொல்லுங்க. இளங்கோவடியுடைய தம்பியா அண்ணாவா? வெரி குட். இதை கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது சேரர்கள், பாண்டியர்கள் மற்றும் 11 வேளிர் குல தலைவர்களை கரிகாலன் எந்த போர்ல வெற்றி கொண்டிருப்பாரு? வெண்ணி போர். அதே தலையாலங்கானத்து செருவென்ற டேஷ் சொல்லுங்க. தலையாலங்கானத்து செருவன் பாண்டியன், நெடுஞ்செழியன். ஓகே, சோ இதை வந்துட்டு கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும்.
அடுத்தது பெரிய புராணம் யார் எழுதியிருப்பாரு? 58வது கேள்வி. சேக்கிலா. சேக்கிலா. திருவாசகம். தேவாரம். தேவாரம் மொத்தம் 3 பேர் எழுதியிருப்பாங்க. மூவர் முதலிகள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சுந்தரர். வெரி குட். ஓகே. சோ இதுல பார்த்தோம்னா அப்படியே மாத்தி கொடுத்துருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் யார் வருவாங்கன்னு பார்த்தோம்னா திருஞான சம்பந்தர் தான் வருவாங்க. அதுக்கப்புறம் தான் திருநாவுக்கரசர், அதுக்கப்புறம் தான் சுந்தரர் வருவாங்க. சரிங்களா? சோ அதை கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ முதல்ல திருஞானம். எப்பயுமே நம்ம வாழ்க்கைக்கு என்னது ஞானம் தான் முக்கியம். சோ அதனால திருஞான சம்பந்தர் முதல்ல. சரிங்களா? அடுத்தது யார் வருவாங்க? திருநாவுக்கரசர். அடுத்தது யார் வருவாங்க? சுந்தரர். இவங்க 3 பேர்த்த என்ன சொல்லுவாங்கன்னா மூவர் முதலிகள் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. சரிங்களா? சோ அதை கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் 59வது கேள்வி பார்க்கலாம். 7 புனித தலங்களில் ஒன்றான காஞ்சிக்கு வருகை தந்தவர் யார்? யாரு வருகை தந்திருப்பாரு? சீன பயணி. ஓகே. அடுத்தது பாஹியான் யாருடைய ஆட்சி காலத்துல வந்திருப்பாங்க? வெரி குட். 2ஆம் சந்திரகுப்தரனுடைய ஆட்சி காலத்துல வந்திருப்பாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். ஓகே. சோ இதை கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. நகரங்களில் சிறந்தது காஞ்சின்னு யாரு சொல்லியிருப்பாங்க? இல்ல, அவங்க வரமாட்டாங்க. நகரங்களில் சிறந்த வாழ்க்கை வேணும்னா எந்த சாமியை கும்பிடுவோம்? ஆல்ரெடி நம்ம இந்த ஜிகே செஷன் பார்த்தோம்னு சொல்லி சொல்லுங்க. சிறந்த வாழ்க்கை வேணும்னா எந்த சாமியை கும்பிடுவோம்? காளி சாமிய அப்படிங்க. அப்ப காளிதாசர். அதுவே திருநாவுக்கரசர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்ம பேசும்போது நம்ம நாக்குல கரை இல்லாம பேசணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. திருநாவுக்கரசர் அப்படின்னா கல்வியில் கரையில்லாத காஞ்சி. அதே நகரங்களில் சிறந்தது அப்படின்னா காளிதாசர் சொல்லியிருப்பாங்க. நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னா காளிதாசர். சிறந்த வாழ்க்கை வேணும்னா காளிசாமியை கொண்டு. ஓகே. சோ இதை கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்தியாவில் புதிய கற்கால கருவிகள் கண்டறியப்பட்ட இடம். எந்த இடத்துல கண்டுபிடிச்சிருப்பாங்க? புதிய கற்கால கருவிகள்னால எந்த இடம் வரும்? பல்லாவரம். பல்லாவரம். சரிங்களா? கிளியரா ஞாபகம். ஓகே. நெக்ஸ்ட் திவ்ய பிரபந்தம் யாரால் தொகுக்கப்பட்டது? 4000 திவ்ய பிரபந்தம். இது ஆல்ரெடி நம்ம முன்னாடி பார்த்தோம். யாரு? நாதமுனி தான் தொகுத்திருப்பாங்க. இது கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 9ஆம் நூற்றாண்டில் எந்த சோழ ஆட்சியாளர் புத்துயிர் பெற்றார்? 9ஆம் நூற்றாண்டுல யாரு புத்துயிர் பெற்றிருப்பாரு? சொல்லுங்க. வெரி குட். முத்திரையர்கள் கூட என்ன பண்ணுவாரு? வெற்றி பெற்று மறுபடியும் இவர் ஆட்சி அப்படியே போடுவார். யாரு? விஜயாலயன் அவர்கள். ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க. சோழர் ஆட்சியில் வணிகத்தை நிர்வகித்தவர் யார்? யாரு வணிகம்? ஓகே. இந்த கேள்வி பார்த்தோம்னா ஆல்ரெடி கேட்டதுல இருந்தே போடலாம். எப்படி? இந்த நகரத்தார் அப்படின்றவங்க எப்படி இருப்பாங்க? நகரம்ன்றது யார் இருக்கிறவங்களா இருப்பாங்க? சொல்லுங்க. நகரம்ன்றது என்ன பார்த்தோம்? சரிங்களா? அதை வச்சு இதுக்கான ஆன்சர் போட்டலாமா? அப்ப வணிகத்தை நிர்வகிக்கிறவங்க எங்க இருப்பாங்க? நகரத்துலதான் இருப்பாங்க. அதனால நகரத்தார் அப்படின்னா வணிகத்தை நிர்வகிக்கிறவங்க. சோ சிம்பிளான கேள்வி. சரிங்களா? அதே வேளாண் சம்பந்தப்பட்ட கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா ஊரார் வந்துடும். சரிங்களா? சோ இதை கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பொறுத்துக்க பாருங்க. முதலாம் மகேந்திரவர்மன். முதலாம் மகேந்திரவர்மனை என்னன்னு சொல்லலாம்? சித்திரகாரப்புலி. வெரி குட். ஓகே. அடுத்தது முதலாம் நரசிம்மவர்மன் என்னன்னு சொல்லலாம்? வாதாபிய கைப்பற்றி இருப்பாரு அவரு. அதனால வாதாபி கொண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. 2ஆம் நரசிம்மவர்மன் அவங்களை என்னன்னு சொல்லுவாங்க? ராஜசிம்மன் அப்படின்னு சொல்லலாம். நந்திவர்மன் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா தெள்ளாரி எறிந்தான் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. சரிங்களா? ஓகே. சோ நெக்ஸ்ட் கேள்வி. பிற்கால சோழர்களால் விதிக்கப்பட்ட பல்வேறு வகையான வரிகள் எவை என்று குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே. சோ இது பார்த்தோம்னா அப்படியே ஸ்கூல்ல இருந்து காப்பி பண்ணி கேட்ட ஒரு கேள்வி. சோ இறை, கடமை, காணிக்கடன் எல்லாமே சோழர்களால் விதிக்கப்பட்ட வரிகள் அப்படின்ற மாதிரி அப்படியே கொடுத்திருப்பாங்க. எல்லாமே சோழர்களால் விதிக்கப்பட்ட வரிகள் தான் முக்கியமான ஒரு தகவல். சரிங்களா? இறை, கடமை, காணிக்கடன் எல்லாமே என்னது? யாரு? பிற்கால சோழர்களால் விதிக்கப்பட்ட வரிகளாக அமைந்திருக்கு. அடுத்தது 66வது கேள்வி பாருங்க. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கும். பக்தி இலக்கியங்கள் எளிமையானதாக சமஸ்கிருதத்தில் அனைவரும் புரிந்து கொள்ளும் பொருட்செறிவோடு இசைப்பட கருத்துக்களை முன்வைத்தன. செகண்ட் பாருங்க. ஆதிசங்கரின் வருகையோடு இக்கருத்துக்கள் குறித்த விவாதங்கள் சமஸ்கிருத மொழியில் பேசப்பட்டன அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே.
சோ இதுல பார்த்தோம்னா இந்த ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாருங்களேன், பக்தி இலக்கியங்கள் எளிதானதாக சமஸ்கிருதத்தில் அனைவரும் புரிந்து கொள்ளும் மனம்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, சோ அந்த காலத்துல சமஸ்கிருதம் இருந்திருக்கும், பட் இருந்தாலும் சமஸ்கிருதம் அப்படிங்கிறது இந்த பிராமணியர்கள் அதிகமா பேசக்கூடியதா இருக்கும். சோ அதனால வட்டார மொழிகள்லாம் இந்த வட்டாரத்துல இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு எல்லாம் என்னது தெரியாது. சோ அதனால அவங்களுக்கு அது புரியாத தானே இருந்திருக்கும். சோ அதன் அடிப்படையில இதுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். சமஸ்கிருதத்துல என்ன சொல்லியிருக்காங்க, அனைவருக்கும் புரிந்து கொள்ளும் வண்ணம் இருந்திருக்கான். சோ அது கண்டிப்பா அது ஆன்சரே தப்பாதான் இருக்கனால ஃபர்ஸ்ட் ஆன்சர். செகண்ட் பாருங்க, ஆதிசங்கரனுடைய வருகையோடு இக்கருத்துக்கள் குறித்த விவாதங்கள் சமஸ்கிருத மொழியில பேசப்பட்டன. ஆனா ஆதிசங்கரை பொறுத்த வரைக்கும் என்னது சமஸ்கிருதத்துல அவருடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்காரு, அது கரெக்ட். ஆனா எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி பக்தி இலக்கியங்களே இருந்திருக்குது அப்படின்னு சொல்றது அது வந்துட்டு தவறான ஒன்று. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. இரண்டு மட்டும்தான் சரியா இருக்கு, முதலாவது தவறாதான் இருக்கு. சரிங்களா? ஓகே, சோ தேவாரம் மொத்தம் எத்தனை நூல்கள் கொண்டிருக்கும்? தேவாரத்துல மொத்தம் எத்தனை நூல்கள் இருக்கும்? மொத்தம் 7 நூல்கள் வந்துட்டு அமைந்திருக்கும். வெரி குட். பெரிய புராணம், பெரிய புராணத்துல 12ஆம் திருமுறையா இருக்கும். வெரி குட். மாணிக்க வாசகர் இயற்றிய திருவாசகம் எத்தனையாவது? 8ஆம் திருமுறை. 8ஆம் திருமுறையாக அமைந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் 68வது கேள்வி பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க? புகார். புகார் அப்படிங்கறது என்னன்னு சொல்லலாம். புகார் அப்படிங்கறது என்னது? சோழர்களுடைய பழமையான துறைமுகம். புகார் அப்படிங்கிறது பார்த்தா நம்ம சிக்ஸ்த் புக்ல டேரக்டா கொடுத்துருப்பாங்க. அதாவது புகார் அப்படிங்கிறது சோழர்களுடைய துறைமுகம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா புகார்னு ஜஸ்ட் அப்படியே கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய பொருளே என்னன்னா துறைமுகம் தான். சரிங்களா? சொல்றது கிளியரா ஞாபகம். அது வந்துட்டு ஒரு ஊரு இல்ல வேற ஒரு விஷயம் இந்த மாதிரி வந்து மாத்தி மாத்தி கேட்டாங்க அப்படின்னா அதனுடைய ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா துறைமுகம். புகாரினுடைய பொருளே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா துறைமுகம் தான். சரிங்களா? இதை வந்துட்டு கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சிக்ஸ்த் புக்லயே வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது மதுரை. மதுரை அப்படின்னா என்னது? நாலங்காடி, அல்லங்காடி. நாலங்காடினா பகல் பொழுதுல இருக்கிறது, அல்லங்காடினா இரவு நேரத்துல இருக்கிறது. அதே மகந்ததாரோ ரொம்ப முக்கியமான தகவல். மகந்ததாரோ என்ன சொல்லுவாங்க? புதையுண்ட நகரம். புரியல, மறுபடியும் சொல்லுங்க. இல்ல, புதையுண்ட நகரம் எது வர நகர நாகரிகம் வச்சுதான் சொல்லியிருப்பாங்க. என்னன்னா ஹரப்பா நாகரிகத்தை சொல்லியிருப்பாங்க. புதையுண்ட நகரம்னா இதா வரும். சரிங்களா? ஓகே, அடுத்தது காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தை என்னன்னு சொல்லலாம்? ரொம்ப முக்கியமான தகவல். கோவில் நகரம். கோவில் நகரம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. சரிங்களா? ஓகே. இன்னொன்னு இடுகாட்டு மேடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சோ அதை என்ன சொல்லுவாங்க? சரிங்களா? ஓகே, சோ நெக்ஸ்ட் நடுக்கற்கள். இப்ப வந்துட்டு பாருங்க, அந்த கேள்வி மறுபடியும் அப்படியே வந்துருச்சு. நடுக்கற்கள் எந்த நூல்ல அதிகமா இருக்கும் சொல்லுங்க. நடுகர்கள் பத்தின தகவல் இதுல தொல்காப்பியத்துல தான் அதிகமாக இடம்பெற்றிருக்கும். சோ நடுகர்கள் எதுக்கோசரம் பண்றாங்க அப்படின்றத வச்சுதான் அந்த கேள்வியே. சோ முதல்ல பாருங்க, ஆணிரைகளை கவரும் சண்டையில வீர மரணம் கோவில்களின் நகரம் மதுரை வராது, காஞ்சிபுரத்தை வச்சுதான் சொல்லுவாங்க. சரிங்களா? இது நம்ம லோயர் கிளாஸ் புக்ஸ்ல இருக்கு. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. கோவில்கள் காஞ்சிபுரம் தான் சொல்லியிருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி ஏரிகளின் நகரம் அப்படின்னாலுமே பார்த்தோம்னா காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க. ஓகே, அடுத்து பாருங்க, ஆணிரைகளை கவரக்கூடிய சண்டைகள்ல வீரமரணம் அடைந்தவர்களுக்கு மட்டும் அவர்களுடைய நினைவாக நடுக்கற்கள் நடப்பட்டன அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது பார்த்தோம்னா அப்படி கிடையவே கிடையாது. ஆணிரைகளை கவர்றவங்க அந்த மட்டுமே கிடையாது. ஆணிரைகள் கவர்றதுங்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு வேலை, அவ்வளவுதான். ஆனா போர் புரியும் போது வீரமரணம் அடைஞ்சிருப்பாங்கல்ல, சோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? நடுக்கர்கள் அதிகமாக வந்துட்டு நடுவாங்க. சரிங்களா? அது மட்டும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. சோ அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்கிறது தவறுங்கிறது தெரிஞ்சிச்சு. அடுத்தது பாருங்க, குறிஞ்சி நில மக்கள் ஆணிரைகளை வளர்ப்பத வாழ்க்கை முறையாக வச்சிருந்தாங்க. ஓகே, சோ இப்ப ஆணிரைய மேய்த்தல் அப்படிங்கிறது எந்த நிலத்துக்கு வரக்கூடியதாக இருக்கு சொல்லுங்க. வெரி குட். முல்லை நிலத்துக்கு வரக்கூடியதா இருக்கும். குறிஞ்சிக்கு எந்த வேலை வரும், எந்த தொழில் வரும் சொல்லுங்க. மழையில என்ன பண்ணுவாங்க? கிழங்கு அகழ்தல். மழையில என்ன பண்ணுவாங்க? தேன் எடுத்தலுங்க பண்ணுவாங்க. அப்ப ஆணிரைகள் அப்படிங்கறது பார்த்தோம்னா இதுக்கு வரும், முல்லைக்குதான் வரும். இது தப்பா கொடுத்திருக்காங்க. அடுத்தது நடுக்கற்கள் நடப்படுவதற்கான வழிமுறைகள் குறித்து தொல்காப்பியம் எடுத்துரைக்கிறது. சோ இது பார்த்தோம்னா கரெக்டா இருக்கு. சோ ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி. 3 மட்டும்தான் அதுல கரெக்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் தப்பாதான் இருக்கு, செகண்ட் தப்பாதான் இருக்கு. ஓகே, அடுத்தது பின்வருவனவற்றுள் எந்த கல்வெட்டு சேர மன்னர்களின் 3 தலைமுறைகள் பற்றி குறிப்பிடுகிறது சொல்லுங்க. இது ரொம்ப முக்கியமான தகவல். சேரருடைய கல்வெட்டுனால எது வரும்? புகழூர் கல்வெட்டு அப்படியே வந்துடும். சரிங்களா? இப்ப புகழூர் கல்வெட்டு என்ன பண்ணும்? சேரர்களினுடைய 3 தலைமுறைகளை பற்றி குறிப்பிடுகிறது.
அடுத்தது மாங்கலத்தில் கண்டறியப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் எந்த அரசரை பற்றி குறிப்பிடுகிறது? இது பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம சொன்னோம். சொல்லுங்க. மாங்குளம் பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றி குறிப்பிடக்கூடியதா எது அப்படின்னு பார்த்தோம்னா மாங்குளம் கல்வெட்டு. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, கடைசி சோழ அரசர் சொல்லுங்க. யார் கடைசி சோழ அரசர்? 3ஆம் ராஜேந்திரன். யாரு? 3ஆம் ராஜேந்திரன் தான். யார்? வெரி குட். 3ஆம் ராஜேந்திரன் தான் கடைசி சோழ அரசர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவோம். சரிங்களா? ஓகே. அடுத்தது பாருங்க, சங்ககால பெண் பார்ப்புலவர்கள் யாவருன்னு கொடுத்திருக்காங்க. ஓகே. இதை வச்சு ஆடு ஒண்ண வச்சு நம்ம ஈஸியா கிளிக் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான கேள்விதான். காக்கை பாடினியார், ஔவையார், ஒக்கூர் மாசாத்தியார், காரைக்கால் அம்மையார். ஓகே. இதுல எது ஆட் ஒன் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு இது எப்படி சொல்லணும்ன்றத இதுல எது ஆட் ஒன் சொல்லுங்க. வெரி குட். யார் எதுக்கு வருவாங்க? காரைக்கால் அம்மையார் பக்தி இலக்கியங்கள் சார்ந்த இடங்கள்ல வருவாங்க. அதுவும் என்ன பண்ணிருக்காங்க, காரைக்கால் அம்மையார் சிவனோட கோவில், சிவனுடைய கோவில் அப்படிங்கிறது மிகவும் புனிதமானது. அதனால என்ன பண்ணுவான், என்னுடைய காலை நான் வந்துட்டு அந்த இடத்துல வைக்க மாட்டேன், என்னுடைய தலையாலேயே நான் நடந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அப்படியே தலையாலேயே நடந்து போகுவாங்க. யாரு? காரைக்கால் அம்மையார். சரிங்களா? சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த தகவல் வரும். சொன்னா காரைக்கால் அம்மையார் அந்த பக்தி இலக்கியங்களை வச்சு வரக்கூடிய அவங்கதான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா. சரிங்க. சோ காக்கை பாடினியாரும் சரி, ஔவையாரும் சரி, ஒக்கூர் மாசத்தியாரும் சரி, அவங்க எல்லாரும் சங்க காலத்துல இருக்கவங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, பின் வருவனவற்றுள் கரிகாலன் ஆட்சியின் போது நடைபெற்றது குறித்து குறிப்பிடக்கூடிய நூல் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. சோ கரிகாலன் எது? கரிகாலன் கட்டினது. வெரி குட். பட்டினப்பாலை தான் நிறைய வந்துட்டு குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? சோ இதை வந்துட்டு கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே. சோ நமக்கு என்ன, சோழர்கள் காலத்தினாலே என்ன வரும்? பட்டினப்பாலை தான் வரும். அதிகமான கேள்விகள்ல இந்த சோழர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் கேட்டாங்கனாலே என்ன வரும்? பட்டினப்பாலை தான். சரிங்களா? அடுத்தது பாருங்க, 75வது கேள்வி. குறிப்புகளில் குறிப்பிட்டுள்ளது, அதாவது அப்படியே மாறி இருக்கு பாருங்க. கொற்கையானது கொள்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த குறிப்பிடுகள் எப்படி சொல்லுவாங்க? எதுல வந்துட்டு இடம்பெற்றிருக்கிறது? நம்ம 10th புக்லயே இருக்கும். சொல்லுங்க. பெரிப்ளஸ். வெரி குட். சோ இந்த பெரிப்ளஸ் அப்படிங்கறதுடைய பொருள் தமிழ்ல என்னது? கடல் சார்ந்த பெரிய புலம் குறிப்பிடலாமா? சோ அந்த கடல் சார்ந்த பெரிய புலம் அப்படின்னு சொல்லுவாங்க இத. சரிங்களா? ஓகே. சோ நெக்ஸ்ட் பாருங்க, களப்பிரர்கள் பற்றிய கூற்றுகளை எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. சோ இதுல பாருங்க, காலம், களப்பினுடைய காலம் எடுத்துக்கிட்டோம்னா கிமு 300ல இருந்து கிமு 600 வரைக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, இது கரெக்டா தான் இருக்காது. அடுத்தது களப்பினுடைய காலமானது இருண்ட காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதாவது இருண்ட காலம் அப்படின்னு சொல்லிட்டு தொடக்க கால வரலாற்று ஆசிரியர் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. சோ இதுவும் கரெக்ட் தான். ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இருண்ட காலம்னு சொல்றோம், பட் இருந்தாலும் அவங்களுடைய காலம்ன்றது இருண்ட காலம் தான் கிடையாது. ஆனா அந்த காலத்துல நிறைய பார்த்தோம் அப்படின்னா நிறைய பக்தி இலக்கியங்கள்லாம் நிறைய தோன்றிருக்கும், அந்த அரை இலக்கியங்கள்லாம் தோன்றிருக்கும் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுவாங்க. ஓகே. சோ அடுத்தது பாருங்க, சோ தோன்றிருக்கும் அந்த காலத்துல, இருண்ட காலத்துல என்ன தோன்றிருக்குமே தவிர எல்லாமே அந்த காலத்துல தான் தோன்றிருக்குன்றது கிடையாது. அதை வச்சுதான் அந்த 3வது பாயிண்ட் பாருங்க, திருக்குறளும் அதனோடு ஏனைய 15 கணக்கு நூல்களும் களப்பிரர்கள் காலத்துல இயற்றப்பட்டன அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே. சோ இதோடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா 1, 2 மட்டும்தான் கரெக்ட். சரிங்களா? சோ இப்ப இதை பார்த்தோம்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 மட்டும் தான் கரெக்ட். சோ இது எல்லாமே இவங்களுடைய காலத்துலதான் அப்படின்றது சொல்ல முடியாது. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கீழே வந்து கரெக்ட்னு போட்டுருக்காங்க. திருக்குறள் மேலும் திருக்குறள் வந்து களப்பிரர் காலத்துல தான், இருண்ட காலத்துல தான் வரும். ஓகே. திருக்குறளோட ஆன்சர் என்ன? ஓகே, ஒரு நிமிஷம் ஆன்சர் பாத்துட்டேன். ஆன்சர் வந்து ஏ தான் போட்டுருக்காங்க மேடம். ஏதா கொடுத்துருங்க. ஓகே. ஓகே. சோ அப்போ வந்துட்டு ஆன்சரை வந்துட்டு ஓகே நான் மாத்தி சொல்லிட்டேன். 1, 2, 3 மூணுமே வந்துட்டு சரியாக தான் இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் 77வது கேள்வி பார்க்கலாம். கூற்று பாருங்க, முதலாம் ராஜேந்திரன் கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டியிருக்காரு. ஓகே. சோ இது ரொம்ப சிம்பிளான கேள்வி. கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னாலே யாரு வருவாங்க? ராஜேந்திரன். அதே பெரிய கோவில் யாரு வருவாங்க? பிரகதீஸ்வரர் கோவில். பிரகதீஸ்வரர் கோவில் ராஜராஜன். வெரி குட். அதுவே தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில் வருவாங்க. தாராசுரம் 2ஆம் ராஜராஜன். சரிங்களா? சோ இதெல்லாம் வந்துட்டு டக்குன்னு நீங்க சொல்றீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான தகவல்கள். சரிங்களா? ஓகே. சோ இதுல பாருங்க, கூற்று வந்து கொடுத்துட்டாங்க. என்னது? முதலாம் ராஜேந்திரன் கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டியிருக்காரு. காரணம், ராஜேந்திர சோழன் தெற்கு சுமத்ரா பேரரசை கைப்பற்றினார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சோ இதுக்கும் சம்பந்தமே இல்லை. சரிங்களா? சோ அதனால என்ன பண்ணலாம், இது ரெண்டும் கரெக்ட் தான். ராஜேந்திர சோழன் தெற்கு சுமத்ரா பேரரசை கைப்பற்றி இருப்பார் தான். ஆனா இதுக்கும் காரணம் சரியா பொருந்தவே கிடையாது. அதனால என்னது, காரணம் கூற்றுக்காரம் ரெண்டுமே சரியாதான் இருக்கு. ஆனா ஏ வந்துட்டு யாருக்கு கரெக்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் இதற்கான கரெக்ட் ஆன்சர்.
சரிங்களா? அடுத்து பண்டைய சோழ அரசனுடைய தலைநகரம் எது? பாருங்க, அப்படியே மறுபடியும் கேக்குறாங்க. சொல்லுங்க, சோழருடைய தலைநகரம் என்ன சொல்லலாம்? திருச்சி, உறையூர். திருச்சி, உறையூர். சரிங்களா? சோ அப்போ உறையூர் அப்படிங்கறதுதான் சோழருடைய தலைநகரம். ஓகே, சோ இதை வந்துட்டு கிளியரா ஞாபகம் வச்சு. ஓகே, சோ நெக்ஸ்ட் இந்திய தொல்லியல் துறைமுகப்பட்டினம் என இதை சொல்லலாம். சொல்லுங்க, துறைமுகப்பட்டினம் அரிக்கமேடு. ஓகே, சோ இதை மறந்துடவே கூடாது. சோ அரிக்கமேடு அப்படின்றது நிறைய இடங்கள்ல கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. சரிங்களா? சோ இது வந்துட்டு பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னு சொல்லலாம். அரிக்கமேடு பத்தினு கேட்டாங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்துட்டு கரெக்டான ஆன்சர் தான் போகணும். ஏன்னா அரிக்கமேடுனா சோழர்கள் பத்தின தகவல்கள் வரும், துறைமுகம் சார்ந்த விஷயங்கள் வரும். அதே மாதிரி எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். எங்க இருக்கு? புதுச்சேரியில் இருக்கு. சோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் அதிகமா வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, சோ நெக்ஸ்ட் கேள்வி பாருங்க. ரோமானிய பேரரசின் சாலைகள் குறித்து விளக்கமான நிலப்படம் எது குறிப்பிட்டிருக்காங்க. சோ அது கண்டிப்பா தாளினுடைய புவியியல் அதை பத்தி குறிப்பிடாது. எரித்திரியன் கடலுடைய பெரிப்ளஸ்ங்கிறதும் அது கடல் சார்ந்த பெரிய புலம். பிள்ளையினுடைய இயற்கை வரலாறும் குறிப்பிடாது. எது வந்துட்டு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பியூட்டிகேரியன் அட்டவணை என்ன பண்ணும் அப்படின்னா ரோமானிய பேரரசர் சாலைகள் குறித்த விளக்கமான நிலப்படத்தை வந்துட்டு நமக்கு குறிப்பிடும். சரிங்களா? இதனுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா பியூட்டிகேரியன் அட்டவணை தான். ஓகே, சோ ரோமானிய பேரரசின் சாலைகள் குறித்த விளக்கமான நிலப்படம் எது? பியூட்டிகேரியன் அட்டவணை. ஓகே, நெக்ஸ்ட் 81வது கேள்வி. பழங்கால தமிழ் நாகரிகத்தின் தொட்டில் என்று அழைக்கப்படக்கூடிய நாகரிகம் எது? எந்த இடம்? எந்த? ஆதிச்சநல்லூர். ஓகே, சோ அடுத்தது வெரி குட். சோ நாகரிகங்களினுடைய தொட்டில் அப்படின்னா எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது? இப்போ ஒரு நாகரிகமே இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா எந்த இடம்? ஆதிச்சநல்லூர் தான். அதாவது இடங்கள் வச்சு கேக்குறேன். வெரி குட். ஆற்றோரங்கள் தான் என்னன்னா கிளியரா ஞாபகம் வச்சு நாகரிகங்கள் கூடிய ஒரு இடம் அப்படின்னு என்ன சொல்லலாம்? இந்த ஆற்றுக்கரை ஓரங்கள் அப்படின்ற மாதிரி போயிட்டு சரிங்களா? சோ இதனுடைய ஆன்சர் என்ன? ஆதிச்சநல்லூர். சோ ஆதிச்சநல்லூர் எங்க இருக்கு? தூத்துக்குடி. அத்திரம்பாக்கம் எங்க இருக்கு? அத்திரம்பாக்கம் சொல்லுங்க. திருவள்ளூர். வெரி குட். திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அடுத்தது கீழடி. கீழடி எங்க இருக்கு? சிவகங்கை. வெரி குட், சூப்பர். சோ சிவகங்கையில என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கீழடி. ஓகே, 82வது கேள்வி பாருங்க. பாலை நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களினுடைய தொழில் யாது? சிம்பிளான கேள்வி. பாலை நிலத்துல என்ன பண்ணுவாங்க? வேட்டையாடுவாங்க, பிளஸ் வந்துட்டு உணவு சேகரிப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? இந்த வழிப்பறி எல்லாம் செய்வாங்க. இந்த இடத்துல வழிப்பறி எல்லாம் செய்வாங்க. சரிங்களா? இப்போ ஆன்சர் என்ன பார்த்தோம்னா வேட்டையாடுறது பிளஸ் வந்துட்டு சேகரிக்கிறது. சாரி, கொள்ளையடிக்கிறது அதனுடைய கொள்ளையடிக்க போற வரவங்கள்ட்ட கொள்ளையடிப்பாங்க. ஓகே, சோ ஆணிரை மேய்த்தல் எந்த இடத்துல வரும்? ஆணிரை மேய்க்கிறது முல்லை. வேளாண்மை செய்யறது எங்க வரும்? வேளாண்மை. வேட்டையாடுறது பிளஸ் சேகரிக்கிறது இதெல்லாம் எங்க வரும்? குறிஞ்சி. ஓகே, அடுத்தது களப்பிரர்களின் ஆட்சி காலத்துல எந்த மொழி செல்வாக்கு நிறைந்த மொழிகளாக இருந்துச்சு? களப்பிரருடைய ஆட்சி காலத்துல எந்தெந்த மொழி? மறுபடியும் சொல்லுங்க. சமஸ்கிருதமும் பிராகிருதமும். சரிங்களா? சோ இது வந்துட்டு ரொம்ப முக்கியமான தகவல். சரிங்களா? சோ இதை வந்துட்டு கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்தது இந்தியாவின் முதல் பேரங்காடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல்னா எது? எந்த ஒரு இடத்தை சொல்லு? வெரி குட், முசிறி. யாரு சொல்லியிருப்பாரு? சொல்லுங்க. இந்தியாவுடைய முதல் வெரி குட். முசிறி வந்துட்டு யார் சொல்லியிருப்பாங்க? சொல்லுங்க. நம்ம 8th நினைக்கிறேன். சோ 8th தமிழ் புக்ல இதை பத்தின தகவலே இருக்கு. யார் சொல்லியிருப்பாங்க? வெரி குட், தாளமி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? சோ அப்போ இந்தியாவுடைய முதல் பேரங்காடிங்கிறது முசிறின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாங்க? தாளமி தான் சொல்லியிருப்பாரு. ஓகே, நெக்ஸ்ட் அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் எனும் பாடலானது பெருவெடிப்பு கொள்கையை முன்னிறுத்துகிறது. இப்பாடல் இடம்பெற்றுள்ள இலக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ நீ ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா திருவஞ்ச மூலம் குறிப்பிட்டிருக்காங்க. சோ இந்த அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம்ங்கிறது எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கக்கூடியது? திருவாசகத்துல இருக்கக்கூடிய ஒரு வரிகள் தான். சரிங்களா? ஓகே, சோ இதுல வந்து ஆர்வன் மாதிரி மாத்தி கொடுத்திருக்காங்க. ஓகே, சொல்லுங்க. இங்கிலீஷ்ல கரெக்டா இருக்குங்க மேடம். இங்கிலீஷ்ல கரெக்டா இருக்குங்களா? ஆமா, திருவாசகம் இங்கிலீஷ்ல கரெக்டா இருக்கு. அப்படியே தமிழ்ல வந்துட்டு மாத்தி கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஆன்சர் பார்த்தோம்னா திருவாசகம் தான் வரும். சோ சிறுபஞ்சு மூலம் வரவே வராது. சரிங்களா? ஓகே, அடுத்தது நகரங்களில் சிறந்தது காஞ்சி. ஆல்ரெடி சொன்ன. சிறந்த வாழ்க்கை வாழணும்னா எந்த சாமியை கும்பிடணும்? காளிதாசர். அப்ப காளிதாசர். ஓகே, அடுத்தது கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு சொன்னவர் யார்? ஓகே, யாரு? திருநாவுக்கரசர். ஓகே, வெரி குட். அதாவது நாவில கரை இல்லாம பேசணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்வியில் கரையில்லாத காஞ்சி.
ஓகே, அடுத்தது நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னா காளிதாசர் வந்துருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. வேள்விக்குடி செப்பேடு எந்த பாண்டிய மன்னனுடைய ஆட்சி காலத்துல வழங்கப்பட்டது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சொல்லுங்க, இது ரொம்ப முக்கியமான தகவல், அதிகமா கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. வேள்விக்குடி குடிமை திருவள்ளுவர். சடையவர்ம யாரு? பராந்தகன். பராந்தகன் நெடுஞ்செழியனை பற்றி குறிப்பிடக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா வேள்விக்குடி செப்பேடு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, சோ நெக்ஸ்ட், மதுரையில் செயல்பட்டிருந்த தமிழ் சங்கத்தை தமிழ் வேலின்னு குறிப்பிடக்கூடியது. இது ரொம்ப முக்கியமான தகவல். பரிபாடல். பரிபாடல். இப்போ வந்து எப்படின்னா, இப்போ ஒரு வேலியெல்லாம் தாண்டி போயிட்டுனா பூவை பறிக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப பரிபாடல் அப்படின்னா வேலியை தாண்டி போகணும் அப்படின்னா தமிழ் வேலி. அதே தமிழ் கூடல்னா எந்த நூலை சொல்லுவோம்? தமிழ் கூடல். வெரி குட், புறநானூறு சொல்லுவோம். சரிங்களா? சோ புறநானூறுனா தமிழ் கூடல், தமிழ் வேலின்னு என்னது? பரிபாடல். வேலியை தாண்டி போய் பூவை பறிக்க போறோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது, எதிரிகளை வீழ்த்தும் மிக சிறந்த ஆயுதம் என்று திருவள்ளுவர் குறிப்பிட்டுள்ள பொருள் எது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, இதற்கான திருக்குறள் நான் சொல்றேன், நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. சரிங்களா? செய்க பொருளை சிறுநர் பெருக்கருக்கும் எஃகதனிற் கூறியதில். ஓகே, இதுல என்னது ஆன்சர்? என்ன 89க்கு? செல்வம். வெரி குட். அதாவது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பொருளை நல்லா சேர்த்து வச்சுக்கணும். செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும். செருணர்னா யாரு? பகைவர். அவங்களுடைய இந்த செருக்க அழிக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பொருள். சரிங்களா? அதை விட என்னது? எஃகதனே கூறியது. எஃகு அப்படின்றது மிக சிறந்த கூர்மையான ஒரு ஆயுதம், இரும்பினால் செய்யப்பட்ட கூர்மையான ஆயுதம். சோ அதை விட என்னது? அந்த பொருளை விட மிக சிறந்த ஒரு கூர்மையான ஆயுதம்ன்றது எதுவுமே கிடையாது அப்படின்றது திருவள்ளுவர் சொல்றாரு. சரிங்களா? சோ எதிரிகளை வீழ்த்தக்கூடிய மிகச் சிறந்த ஆயுதம் எது அப்படின்னு பார்த்தோம்னா செல்வம் தான். சரிங்களா? சோ இதை வந்து கிளியரா ஞாபகம் வச்சுக்கோம். இதற்கான திருக்குறள் என்னன்னு பார்த்தோம்னா செய்க பொருளை பெருநர் பெருக்கருக்கும் எஃகதனி கூறிய தில். ஓகே, சோ இதை வந்து கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது 90வது கேள்வி பாருங்க. படை குடி கூழமைச்சு நட்பு நட்பராரும் உடையது அலசு சாரி உடையலா அரசு சிறு ஏறு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சோ அதாவது இதுல பார்த்தோம் அப்படின்னா படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் மொத்தம் 6 வகையான விஷயங்களை குறிப்பிட்டு, சோ இந்த விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா அவங்கதான் அரசர்கள்லயே மேன்மையானவங்க அப்படின்ற மாதிரி குறிப்பிடுவாங்க. சோ இந்த 6 விஷயங்களும் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கன்னா, அரசருள் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு யார சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். யாரு? படை குடி கூழ் அமைப்பு, அடுத்து என்னது? நட்பு, அப்புறம் அரண் அதாவது பாதுகாப்பு. சரிங்களா? சோ இந்த 6 விஷயங்கள்லயும் ஒரு மன்னர் சிறந்திருந்துறாரு அப்படின்னா எல்லா மன்னர்களை விட அவரு கொஞ்சம் மேன்மையானவரா காட்சிப்படுவாரு அப்படின்றத குறிப்பிடுவாங்க. சரிங்களா? சோ ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா மேற்கண்ட திருக்குறள் யாரின் தகுதிப்பாடுகளை குறிப்பிடுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா அரசரினுடைய தகுதிப்பாடு. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. திருக்குறளில் ஒருவன் எப்பொருளை தனக்கு பிற்காலத்தில் உதவுமாறு சேர்த்து வைக்குமாறு கூறப்பட்டுள்ளது. ஓகே, சோ இந்த திருக்குறள் பார்த்தோம்னா நம்ம அவ்வளவுக்கு கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஓகே, சோ இதுக்கான ஆன்சர் என்னது? ஆன்சர் பண்ணுங்க. வறியவரின் கடும் பசி தீர்த்தல். வறியவரின் கடும் பசியை தீர்த்தல். ஓகே, சோ இதனுடைய திருக்குறள் என்னன்னு பார்த்தோம்னா அச்சார் அழிப்பசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி
ஓகே கைஸ், 91வது கேள்வி பாருங்க. திருக்குறளில் ஒருவன் எப்பொருளை தனக்கு பிற்காலத்தில் உதவுமாறு சேர்த்து வைக்குமாறு கூறப்பட்டுள்ளது அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, சோ திருக்குறள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தர் வந்துட்டு இப்போ நிறைய பொருட்கள் சேர்த்து வச்சிருக்காரு அப்படின்னா, அந்த பொருளை வந்துட்டு எப்படி நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்னா, அதற்கான ஒரு சிறந்த வழி என்னன்னா, வறியவனுடைய கடும் பசியை தீர்த்தோம்னா போதும். அந்த பொருளை சேர்த்து வைக்கிறதுக்கான ஒரு மிகச்சிறந்த வழி அதுதான். அதான் பிற்காலத்துல நமக்கு உதவிக்கூடியதா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது போயிட்டு ஒரு கருவூலத்துல சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடையாது. நீங்க ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அது போதும் உங்களுக்கு. அதுதான் பிற்காலத்துல உங்களுக்கு கரெக்டான நேரத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது திருவள்ளுவர் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? சோ திருக்குறளில் ஒருவன் எப்பொருளை தனக்கு பிற்காலத்தில் உதவுமாறு சேர்த்து வைக்குமாறு கூறப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டானா, வறியவரினுடைய கடும் பசியை தீர்த்தல் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது 92வது கேள்வி. ஓகே, நெக்ஸ்ட், பின்வருவனவற்றுள் திருக்குறளில் இல்லாத இயல்பு எது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, கவனிங்க. ஃபர்ஸ்ட், மத சார்பின்மை, இரக்கம். அடுத்தது, அனைத்தையும் உள்ளடக்கிய சிந்தனை, சில மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடுவதும் தனிப்பட்ட வீரத்தை பறைசாற்றுவதும். ஓகே, நமக்கு நல்லாவே தெரியும், திருக்குறளை பொறுத்த வரைக்கும் மதத்தை வந்துட்டு குறிப்பிடாது. எந்த விதமான கடவுளை பத்தியும் குறிப்பிடாது. இப்ப திருமாலா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவர் ஏசப்பாவா இருந்தாலும் சரி, எந்த சமயத்தையுமே குறிப்பிடாது. பட் ஆனா கடவுள் ஒருத்தர் இருக்காரு, ஆனா நேம் எதுவும் இருக்காது அந்த இடத்துல. கடவுள் வாழ்த்துல என்ன பண்ணுவாங்க, எந்த விதமான கடவுளையும் குறிப்பிட்ட மாட்டாங்க, ஆனா கடவுள் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்றது மட்டும் தான் சொல்லுவாங்க. சோ இரக்கம்ன்றது கண்டிப்பா இருக்கு, இதுல திருக்குறள்ல இடம்பெற்றிருக்கிறது. அனைத்தையும் உள்ளடக்கிய சிந்தனை, எல்லா விதமான தகவல்களுமே இதுல திருக்குறள்ல இடம்பெற்றிருக்கிறது. அடுத்தது, சில மன்னர்களினுடைய பெயர்களை குறிப்பிடுவதும் தனிப்பட்ட வீரத்தையும் பறைசாற்றுவதும். எந்த விதமான மன்னர்களுடைய தகவல்களும் எதுல இருக்காது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம திருக்குறள்ல இருக்காது. அதே மாதிரி அவங்களுடைய தனிப்பட்ட வீரத்தெல்லாம் சொல்லியிருக்காது. ஒரு அரசர்னா இப்படி இருக்கணும், ஒரு அமைச்சர்னா இப்படி இருக்கணும், ஒரு போரினுடைய நடைமுறைனா இப்படி இருக்கணும், அதை மட்டும்தான் சொல்லியிருப்பாரே தவிர மன்னர்கள்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அதை நேம் வச்சு வந்துட்டு யாரையும் வந்துட்டு சொல்லியிருக்க மாட்டாரு. ஓகே, சோ இதை வந்துட்டு கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது 93வது கேள்வி பாருங்க. திருவள்ளுவரை பொறுத்தவரை குடும்பம் என்பது எதனை கொண்டிருக்க வேண்டும்? ஒரு குடும்பம்னா எதெல்லாம் இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காரு. சோ இது வந்து சிம்பிளான ஒரு கேள்விதான், நம்மளே யோசனை ஆன்சர் பண்ணலாம். ஓகே, சோ ஒரு குடும்பம் எதனை கொண்டிருக்க? ஒரு குடும்பம்னா திருமணமான பிறகு என்ன சொல்லுவாங்க, ஒரு குடும்பம் அப்படின்றத சொல்லலாம். அடுத்தது ஒரு மக்கட்பேரு. சரிங்களா? சோ மக்கட்பேரு, அதாவது குழந்தைகள் பிள்ளைகள் இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்றாங்க, இது ஒரு குடும்பம். அடுத்தது நட்பு. நட்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நட்புங்கிறது ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதை மட்டும் இல்லை, அதாவது அன்பினோட ஒழுகுதல். சோ அடிப்படையில அந்த அன்புங்கிறது எப்படி இருக்குன்னா, அந்த குடும்பத்திலேயே நமக்கு எடுக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அன்போட நட்போட பழகி கொள்ளணும். சோ அந்த விஷயமும் எதுல இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குடும்பத்துக்கான முக்கியமான ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அப்ப குடும்பம்னா எல்லாமே வரும். இந்த திருமணம் இருக்கணும், பிளஸ் மக்கட்பேரு, அப்புறம் நட்பு, இது எல்லாமே எதுல இருக்கணும், குடும்பத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. தான் ஒருவனாக இருந்து பலரோடு பகை மேற்கொள்வதை காட்டிலும் படமடங்கு தீமையை தருவது என வள்ளுவர் குறிப்பிடுவது எது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, இதற்கான திருக்குறள், பல்லார் பகைக்குளரில் பத்தெடுத்த தீமைத்தே நல்லோர் தொடர் கைவிடல் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. சரிங்களா? சோ அப்ப என்னுடைய ஆன்சர் என்ன வரும், ஆன்சர் பண்ணுங்க. 94க்கு நற்பண்பு உடையவர்களின் நட்பினை கைவிடல். நற்பண்பு உடையவர்களுடைய நட்பினை கைவிடல். ஓகே, சரிங்களா? அதாவது என்ன சொல்றாங்கன்னா, பலரோடு பகை, அதாவது ஒரு நிறைய பேர் இருக்காங்க, ஒரு 10 மடங்கு நமக்கு பகை வருது. சோ அதை விட தீமை எது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நல்லவங்களினுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு கைவிடுறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அந்த நட்பு வந்துட்டு அவ்வளவு முக்கியத்துவம் குறித்து குறிப்பிட்டிருக்காங்க. நற்பண்பு உடையருடைய அந்த ஒரு நட்பினை நம்ம கைவிட்டோம் அப்படின்னா பல மடங்கு 10 மடங்கு பகை வருது இல்ல, சோ அதை விட உங்களுக்கு தீமை அந்த இடத்துலதான் கிடைக்கும். 10 மடங்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய பகைவர்களை விடவும் ஒரு நல்லவங்களினுடைய நட்பை கைவிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு பிரச்சனை அதிகமாக உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஓகே, அடுத்து 95வது கேள்வி பாருங்க. முயற்சி திருவினையாக்கும், முயன்றின்மை இன்மை புகுத்துவிடும். இக்குறளில் திருவினை மற்றும் இன்மை எனும் சொற்கள் குறிப்பிடுவது எது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, சோ திரு அப்படின்னா என்ன சொல்லலாம், திருன்னா என்ன சொல்லலாம், திருநாளே செல்வம்னு சொல்லலாம். ஒரு அடைமொழியை வச்சு சிறப்பிச்சு சொல்றதையும் சொல்லலாம். சரிங்களா? சோ திருங்கிறது செல்வத்தையும் குறிப்பிடுவாங்க. திருவினை அப்படிங்கிறது சொல்லலாம் செல்வம் அப்படின்னு குறிப்பிடலாம். அடுத்தது இன்மை என்னன்னது, வறுமை.
ஓகே, ஸோ இது பார்த்தோம்னா திருக்குறள்ல வந்துட்டு ஒரு குறள் இருக்கும். என்னன்னு பார்த்தோம்னா, ஒருத்தருக்கு மிகச்சிறந்த ஒரு துன்பம் தருவது எதுன்னு பார்த்தோம்னா வறுமைதான். வறுமையை விட மிகப்பெரிய வறுமைங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்றத சொல்லியிருப்பாரு. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது 96வது கேள்வி. பாருங்க, கனி இருக்கும் போது காயை பறிப்பது போன்றது. ஓகே, ரொம்ப சிம்பிளான ஒரு திருக்குறள் தான், நமக்கு நல்லா தெரிஞ்சது. இனிய விளவாக இன்னாத குறள் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. ஓகே, இதற்கான ஆன்சர் என்ன வரும் சொல்லுங்க. இது சின்ன கிளாஸ்ல இருந்தே கேட்டேன், நல்லா கேட்டு. இனிய வார்த்தை இருக்கும்போது வன்மையான வார்த்தை பேசுறது. வன்மையான வார்த்தைகளை பேசுறது என்னது? கனி இருக்கும் போது காய் எடுத்து சாப்பிட்ட மாதிரி. அதற்கு வந்து சொல்லியிருக்காரு. அடுத்தது ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இதுதான் ஃபுல் திருக்குறள். இதுல ஒழுக்கம் விழுப்பம் தரலான், இதுல ஒழுக்கம் அப்படிங்கிறது எதை வச்சு நம்ம ஈக்குவலா வந்து பாதுகாக்க வேண்டும்? ஒழுக்கத்தின எதற்கு ஈக்குவலா வச்சு நம்ம பாதுகாக்கணும்? உயிரினும் மேலாக. உயிரினும் மேலாக, உயிரை போன்ற நம்மளுக்கு எப்படி உயிர் ரொம்ப முக்கியமான விஷயமோ அந்த மாதிரி நம்முடைய ஒழுக்கத்தையும் நம்ம உயிருக்கும் மேலாக வச்சு பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுவாங்க. சரிங்களா? ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஓகே, விழுப்பம் அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு நன்மையை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதா விழுப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது 98வது கேள்வி. திருக்குறள் பற்றிய கூற்றுகளில் சரியானது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்களேன். இன்பத்துப்பால் 3 இயல்களை கொண்டிருக்கிறதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, சோ இன்பத்துப்பால்ல எத்தனை இயல்கள் இருக்கும் சொல்லுங்க. 2 இயல்கள். களவியல் இருக்கு, கட்டியல் இருக்கு. இது வந்துட்டு தப்பா இருக்கு. அடுத்தது பாருங்க, திருக்குறள் முதலில் அச்சிட்டப்பட்டது 1912 ஆகும்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன வரும்? 1812. வெரி குட். யாரு முதல்ல அதை அச்சிட்டு வெளியிட்டு இருப்பாங்க? தஞ்சை ஞானப்பிரகாசம். வெரி குட். ஞான பிரகாசர் என்ன பண்ணிருப்பாங்க? அச்சிட்டு வெளியிட்டு இருப்பாங்க. அடுத்தது, இது 7 சீர்களை கொண்டதாகும். ஓகே, சோ இது கரெக்டுங்களா? எத்தனை சீர்கள் இருக்கும் திருக்குறள்ல? மேல 4 கீழே 3, 7. வெரி குட். 7 சீர்கள் இருக்கும். மொத்தம் 2 அடிகள் இருக்கக்கூடியதா இருக்கும். குறளடி. ஓகே, சோ இது சிந்தடினா எத்தனை அடிகள் இருக்கும் சொல்லுங்க. சிந்தடினா எத்தனை அடி? 3 அடி. குறளடிங்கிறது 2, சிந்தடிங்கிறது 3, அளவடி 4. வெரி குட். அளவடிக்கு இன்னொன்னு என்ன சொல்லலாம்? நேரடி அப்படின்னு சொல்லலாம். களிரடி அப்படின்னு என்ன சொல்லலாம்? 5. களி நெடிலடி அப்படின்னு என்ன சொல்லலாம்? 6க்கு மேல. 6க்கு மேல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, சோ இதை கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, ஆப்ஷன் டி. இது 14 மேற்கணக்கு நூல்கள்ல ஒன்றுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. என்ன வரும்? 14 மேற்கணக்கு கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று. ஆன்சர் என்னதுக்கு என்னன்னு பார்த்தோம்னா சரியானது. இது 7 சீர்களை கொண்டது. இது மட்டும்தான் கரெக்டா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் 99வது கேள்வி பாருங்க. திருக்குறளினுடைய மதசார்பற்ற தன்மை குறித்து பின்வரும் கூற்றுகள் ஆராய்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, சோ முதல்ல கடவுளை புகழ்ந்து 10 குறட்பாக்கள் கொண்ட அதிகாரத்தை வள்ளுவர் படைச்சிருக்காரு. ஓகே, வெரி குட். ஓகே, சோ இதுல 10 குறட்பாக்கள்னு சொல்லிட்டாங்க. அந்த அதிகாரத்தோட பேர் என்ன சொல்லுங்க? கடவுள் வாழ்த்து. வெரி குட், கடவுள் வாழ்த்து. அடுத்தது, ஆனால் எம்மதத்திற்கும் ஆதரவாக திருக்குறள் இல்லை. இது கரெக்டா இல்லையா? கரெக்ட், வெரி குட். அப்ப எந்த விதமான மதத்தையும் பற்றி திருக்குறள் சொல்லாது. எந்த மதத்தை பற்றியும் குறிப்பிடக்கூட இல்லை. கரெக்ட். எந்த மதத்தை பத்தியும் திருக்குறள் குறிப்பிடாது. ஓகே, நெக்ஸ்ட் 100வது கேள்வி. டேஷ் முன்னாடி வந்துட்டு ஒரு டேஷ் மார்க்கும். சரிங்களா? சோ டேஷ் தூங்காமை கல்வி இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு. ஓகே, சோ இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா துணி உடைமை. அதாவது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த உலகத்தையே இந்த நிலத்தையே ஆளணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் தூங்காமை அப்படிங்கிறது என்னன்னா சோர்வு இல்லாம இருக்கிறது. அடுத்தது முதலாவது, இதுக்கு முன்னாடி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா துணி உடை வரும். அதாவது நம்ம இந்த உலகத்தையே ஆளணும்னு நினைக்கணும் ஏன்னா நம்ம 3 விஷயத்த கடைபிடிக்கிறோம். ஒண்ணு என்னன்னு பார்த்தோம்னா துணிவா நம்ம எப்பவுமே கையில வச்சுக்கணும். இன்னொன்னு தூங்காமை அப்படிங்கிறது சோர்வு இல்லாம இருக்கிறது. அடுத்தது கல்வி, அதாவது அறிவு செல்வத்தை பெற்றுக்கொண்டு அப்படின்னாலே நமக்கு போதும். இந்த 3 விஷயத்த வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த உலகத்தையே என்ன பண்ணலாம்? ஆட்சி செய்யலாம். நீங்காமல் நிலன் ஆள்பவர்க்கு. ஓகே, சோ இந்த நிலத்தையே ஆளணும்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 விஷயத்த தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றாரு. என்னன்னு? துணி உடைமை, தூங்காமை, கல்வி என்பதை குறிப்பிட்டிருக்காரு. சரிங்களா? சோ இந்த கேள்வி வச்சு நமக்கு எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, சோ இதை எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கா நிலநாள்பவர்க்கு அப்படின்ற மாதிரி இந்த கருத்துக்கள் யாருக்கு அப்படின்னு குறிப்பிடலாம்.
யார் வருவாங்க? துணிவா இருக்கவங்க, தூங்காமை சோர்வு இல்லாம இருக்கவங்க, அடுத்தது கல்வி செல்வத்தை பெற்றிருக்கவங்க. சோ அவங்கதான் என்ன பண்ண முடியும்? நீங்காமல் நிலனை வந்துட்டு ஆள முடியும் என்று குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது 101வது கேள்வி. குறள் குறித்த சிறந்த விளக்க உரையினை உருவாக்கியவர் யார்? சொல்லுங்க. சிறந்த விளக்க உரை. அதே முதலாவது உரைனா யாரு? முதல் உரை மணக்குடவர். ஓகே, மணக்குடவர் தான் முதலாவதா எழுதியிருப்பாரு. மொத்தம் எத்தனை பேர் வந்துட்டு உரை எழுதியிருப்பாங்க திருக்குறள்? 10 பேர். ஓகே, சோ இது வந்துட்டு ரொம்ப முக்கியமான தகவல். அடுத்தது 102வது கேள்வி பாருங்க. கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. அதாவது என்ன, முன்னாடி வந்துட்டு நமக்கு டேஷ் மாதிரி கொடுத்திருப்பாங்க. இக்குறளில் திருவள்ளுவர் எதை கூறுவது கனி இருக்கும் போது காயை கவர்வதற்கு ஒப்பாகும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஆன்சர் என்னது வரும்? ஆல்ரெடி பார்த்தோமே, இனிய உளவாக இன்னாத குறள் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இனிமையான சொற்கள் இருக்கும் போது இன்னாதது, அதாவது கடுஞ்சொற்களை பேசுறது எப்படி இருக்குமா? கனி இருக்கும் போது காய் எடுத்து சாப்பிட்ட மாதிரி இருக்குமா? ஓகே, சோ அதற்கான ஆன்சர் என்ன பார்த்தோம்னா ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்தது 103வது கேள்வி பாருங்க. மக்கள் கல்வி கற்ற அளவிற்கு அறிவு ஊறும். இப்பொருளுக்கு திருவள்ளுவர் கூறும் உவமை எது? தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. ஓகே, சோ ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் பி. தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி. அதாவது ஒரு மணற்கேணி என்ன பண்ணும்? தோண்ட தோண்ட அப்படி நீர் பெருக்கெடுத்து ஊறும். அந்த மாதிரி படிக்க படிக்க நமக்கு என்ன ஆக முடியும்? அறிவானது பெருக்கெடுத்து ஊறிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ படிக்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம். அதனால நம்ம படிச்சுட்டே இருக்கோமா? அதே நம்மளுடைய கண்டிப்பா நம்மளுடைய அறிவானது ஊறிக்கொண்டே இருக்கும். சோ மறக்குது அப்படிங்கறதெல்லாம் விட்டுருங்க, நம்ம படிக்கிறோம், அதுவே மிகப்பெரிய விஷயம். சரிங்களா? சோ படிக்க படிக்க அறிவு வளர்ந்துட்டே இருக்கும் என்றதை சொல்லியிருக்காரு. தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊறும் இது. சோ மக்கள் கற்க கற்க என்ன ஆகும்? அறிவானது ஊறிக்கொண்டே இருக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இதனை ஆன்சர் என்னது? தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி, ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்தது தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி எனும் திருக்குறளில் தந்தை மகனுக்கு என்ன கடனாக செய்யணும்? சொல்லுங்க. கடன் என்னது? கடமை. கடன்னா கடமை அப்படின்னு சொல்லுவாங்க. சபையில் முந்தி இருக்கணும். வெரி குட். அவையில முந்தி இருக்க செய்யணும். ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். இது கண்டிப்பா வந்துட்டு கேட்கலாம். சரிங்களா? அவையத்து முன்னீதி இருக்கிறதா என்னன்னு பார்த்தோம்னா தந்தை வந்துட்டு மகற்கு ஆற்றக்கூடிய ஒரு முக்கியமான கடமையா இருக்கும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தி இருக்க செயல் அப்படின்றதான் இதற்கான திருக்குறள். சரிங்களா? சோ ஆப்ஷன் பார்த்தோன்னா ஆப்ஷன் சி. கற்றவர் சபையில் முந்தி இருக்க செய்தல் தான் தந்தை மகற்கு ஆற்றக்கூடிய ஒரு நன்றி. ஓகே, அடுத்தது 105வது கேள்வி. இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது இனி. இதற்கான திருக்குறள் சொல்ல ஆன்சர் பண்ணுங்க. தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது இனி. ஆன்சர் என்ன வரும்? தானம் தவம். அதாவது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது நம்மளுடைய வானத்துல வந்து மழை பெய்யல அப்படின்ற பட்சத்துல, மழை அப்படின்றது ஒண்ணு இல்ல அப்படின்னு என்ன பண்ண முடியாது? அந்த இடத்துல தானமும் இருக்காது, தவமும் இருக்காது. சரிங்களா? சோ அதுதான் இதனுடைய பொருள். சோ அப்போ வானத்துல இருந்து மழை பெய்யல அப்படின்னா அந்த இடத்துல தானமும் விளையாது, அதே மாதிரி தவமும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் கவனிங்க. 106வது கேள்வி. மன்னனின் செல்வத்தை தேய்க்கும் படை எது? இதற்கான திருக்குறள் சொல்ல ஆன்சர் பண்ணுங்க. அல்லற்படு ஆற்றாது அழுத கண்ணீரன்றே செல்வத்தை தேய்க்கும் படை. சொல்லுங்க. ஆன்சர் என்ன வரும்? கண்ணீர். கொடுங்கோன்மையால் ஏற்பட்ட கண்ணீர். வெரி குட். கொடுங்கோன்மையின் காரணமாக ஏற்பட்ட கண்ணீர். அதாவது கொடுங்கோன்மையினால மக்களினுடைய கண்ணீர் வந்துட்டு நிறைய பெருக்கெடுத்து போகுது அப்படின்ற பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னா அந்த மன்னனுடைய செல்வங்கள் எல்லாமே வந்துட்டு தேஞ்சு போயிடுமா. அதுதான் என்னன்னு பார்த்தோம்னா இந்த மன்னனுடைய செல்வத்தை தேய்க்கக்கூடிய கண்ணீரா இருக்கும், படையா இருக்கும் அப்படின்றத குறிப்பிட்டு. படை அப்படின்னா ஒரு ஆயுதம் மாதிரி இருக்கிறது. சரிங்களா? ஓகே, சோ இது வந்துட்டு ரொம்ப முக்கியமான தகவல். இப்போ கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும். இதற்கான ஆன்சர் என்ன பார்த்தோம்னா ஆப்ஷன் பி. கொடுங்கோன்மையின் காரணமாக ஏற்பட்ட கண்ணீர் தான் மன்னனினுடைய செல்வத்தை தேய்க்கக்கூடிய ஒரு கூரிய ஆயுதம், ஒரு படை அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது 107வது கேள்வி. பகல் வெல்லும் கூகையை காக்கு இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. ஓகே, சோ இதற்கான ஆன்சர் பாருங்க என்ன வரும்? ரொம்ப சிம்பிளான கேள்வி. காலம்.
காலத்தின் முக்கியத்துவம். காலத்தின் முக்கியத்துவம். ஆப்ஷன் பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளா கேட்டிருக்காங்க. காக்கையின் வெற்றி, குகையின் தோல்வி, வேந்தர்களின் வெற்றி, அப்புறம் காலத்தின் முக்கியத்துவம். ரொம்ப சிம்பிளான ஒரு ஆப்ஷன் தான் இது. ஆன்சர் ஈஸியா போடலாம். என்ன ஆன்சர் வரும் எனக்கு? காலத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி தான் குறிப்பிட்டிருக்காங்க. பகல் வெல்லும் கூகையை காக்க இகழ் வெல்லும் வேந்தருக்கு வேந்தது. காலம் கருத்தி தான் ஒரு செயலை வந்து நம்மளால செய்ய முடியும். சரிங்களா? சோ பகல் வெல்லும் கூகையை காக்க இகழ் வெல்லும் வேந்தருக்கு வேந்தது எல்லாம் சின்ன கிளாஸ்ல வந்து நம்ம நல்லா பார்த்த ஒரு திருக்குறள் தான். அடுத்தது பாருங்க, 108வது கேள்வி. நாடென்ப நாடா வளர்த்தன என்ற திருக்குறளில் கூறப்படும் செய்தி எது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, இதற்கான திருக்குறள் சொல்றேன். நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளர்ந்தரு நாடு. ஓகே, சோ இது எதனை பற்றி குறிப்பிடுகிறது இந்த திருக்குறள்? சொல்லுங்க. நாட்டிற்கான இலக்கணம். நாட்டின் இலக்கணம். நல்ல நாட்டிற்கான இலக்கணம். அதாவது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நல்ல நாடு அப்படின்னா மத்த நாடுகளை கையேந்தி நிக்காது. சரிங்களா? சோ அப்படி அந்த நாடு இன்னொரு நாடை கையேந்தி கிட்ட இந்த மாதிரி வளம் குறைஞ்சு போச்சு அப்படின்னு நின்னுச்சு அப்படின்னா அந்த நாடு நல்ல நாடா இருக்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ ஒரு நல்ல நாடு அப்படின்னா எப்படி இருக்கணும்னா தன்னுடைய வளங்களை வச்சே நல்லபடியா இருக்கணும். சோ மத்த நாடுகள்கிட்ட போயிட்டு எதிர்பார்க்க கூடாது. சரிங்களா? சோ அதான் இதனுடைய பொருளாக இருக்கின்றது. ஓகே, நெக்ஸ்ட் 109வது கேள்வி பாருங்க. விழுமம் துடைத்தவர் நட்பு. எழுமை எழுப்பிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமம் துடைத்தவர் நட்பு. ஓகே, சோ இதனுடைய ஆன்சர் என்னது? 109க்கு ஆன்சர் என்ன வரும்? துன்பம் நீக்கி நல்லோர் துன்பம் நீக்கிய நல்லோர் நட்பு. நல்லோர் நட்பு. நல்லோர் சோ நட்பு. விழுமம் துடைத்தவர் அப்படின்னா விழுமம் அப்படின்னா என்னது? துன்பம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த துன்பத்தை நீக்கினுடைய நட்பதான் என்னன்னா எழுமை எழுப்பிறப்பும் உள்ளுவர். சோ அதாவது என்னன்னா எழுமை அப்படின்னா நமக்கு 7 வகையான பிறப்பு. சோ அந்த வகையான பிறப்புகள்லயும் சரி உன்னுடைய துன்பத்தை வந்துட்டு யாரோ ஒருத்தர் நீக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த நல்லோர் என்ன பண்ணுவாங்கன்னா 7 பிறப்புகள்லயுமே அதை நினைச்சிட்டு வாழ்வாங்களாம். சரிங்களா? இந்த பிரச்சனையில எனக்கு இந்த பொண்ணு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி. சோ நல்லோர் என்ன பண்ணுவாங்களாம் 7 பிறப்புகள்லையும் அதை நினைச்சு சந்தோஷப்படுவாங்கன்னா அந்த துன்பத்தை வந்துட்டு நீக்கிருக்காங்களே அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு ஏதோ கைமாறுக்கிறதுன்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ இப்ப 109 இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா கச்சோரியினுடைய துன்பம் துடைத்தவரினுடைய நட்பு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தோன்னா ஆப்ஷன் டி. சரிங்களா? அடுத்தது 110வது கேள்வி. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையா? திருவள்ளுவர். இதான் அதற்கான திருக்குறள். சரிங்களா? சோ ரொம்ப முக்கியமானது. சோ பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்று. அதாவது இந்த உலகத்துல இருக்க உயிர்கள் எல்லாமே பிறப்பின் அடிப்படையில ஒண்ணுதான். ஆனா அந்த உயிர்கள் என்ன வேலை செய்யுது? அது நன்மை செஞ்சதுன்னா அது நன்மை பயக்கும், தீமை செஞ்சதுன்னா தீமை பயக்கும். சோ அந்த தொழில் என்னங்கிறத வச்சுதான் அவன் நல்லவனா கெட்டவன், அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத தீர்மானிக்க முடியும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காரு. சரிங்களா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையா அப்படின்றத திருக்குறள்ல குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? யாரு? திருவள்ளுவர். ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் டி. ஓகே, சோ நெக்ஸ்ட் பாருங்க 111வது கேள்வி. டேஷ் நாமம் கெடக்கெடும் நோய் இம்மூன்றும் மேல்காணும் திருக்குறள்ல எம்மூன்றும் கிடைக்கிடும் நோய் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, சோ இதற்கான திருக்குறள் சொல்றேன். காமம், வெகுளி, மயக்கம் இம்மூன்றும் நாமம் கெடக்கெடும் நோய். சோ ஆன்சர் என்ன வரும்? திருக்குறள் சொல்லியாச்சு, ஆன்சர் சொல்லுங்க. இதுக்கப்புறம் ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஆன்சர் என்ன வரும்? காமம் வெகுளி மயக்கம். காமம் வெகுளி மயக்கம். ஓகே, சோ ஆன்சர் என்னது? காமம் அப்படின்னா ஒரு பொருள் மேல விருப்பமா இருக்கிறது, அதான் காமம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெகுளினா என்ன சொல்லலாம்? சினத்தை குறிப்பிடக்கூடியது என்னன்னு பார்த்தோம்னா வெகுளி. ஓகே, அடுத்தது மயக்கம் அப்படின்னா ஒரு தெளிந்த அறிவே இல்லாம இருக்கிறது, ஒரு மயங்கினது மயக்கத்தின் அடிப்படையில இருக்கிறது, தெளிந்த அறிவு இல்லாம இருக்கிறது தான் மயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த 3 இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய பேரே கெட்டு போயிடும். சோ அதான் அவங்களுடைய நாமமே கடக்கக்கூடிய ஒரு நோயாக அது 3 தான் இருக்கும். சரிங்களா? அந்த 3 இருந்துச்சுன்னா வந்துட்டு என்னது நமக்கு கண்டிப்பா நம்முடைய பேர் எல்லாமே போயிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து 112வது கேள்வி. பீலிப்பை சாகாடும் அச்சு இரும்பு அப்பண்டம் சால மிகு துப்பையின் இக்குறள் வழி திருவள்ளுவர் கூறும் அறிவுரை யாது? ஓகே, சோ எந்த அறிவுரை குறிப்பிடுவாரு? பீலிப்பை சாகாடும் தன் சக்தியின் ஓகே, தன் சக்தியினுடைய அளவை கடத்தல் கூடாது. பீலிப்பை சாகாடும் அதாவது ஒண்ணுமே இல்ல, பீழிப்பை சாகாடும். பீலி என்ன சொன்ன? மயில் தொகை. அதாவது பீலிப்பை சாகாடும் அச்சீரும். சோ அந்த மயில் தொகைய ஒரு வண்டியில என்ன பண்றோம் அப்படின்னா அதிகமா போட்டு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். சோ அப்படி போட்டு வச்சாலும் என்ன ஆகும்? அது ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா அந்த அச்சு என்ன ஆகும்? அப்படியே முறிஞ்சு போயிடும்.
சரிங்களா? எப்படி அதிகமா நீங்க போட்டீங்க அப்படின்னா சோ அது அச்சு முறிஞ்சு என்ன ஆகும், அந்த வண்டி என்ன ஆகும், வழி மாறி போயிடும். சரிங்களா? அந்த மாதிரி பீலிப்பை சாக்காடும் அச்சு முறிஞ்சிரும். அதனால சின்னதா இருந்தாலும் கம்மியா தான் ஏத்தணுமே தவிர ரொம்ப அதிகமா ஏத்தணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அது என்னது, நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை தான் கொடுக்க போகுது. சோ அதனால தன் சக்தியின் அளவை கடத்தல் கூடாது, தன்னுடைய சக்தி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் செயல்படணும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது 113வது கேள்வி, ஊழையும் உப்பக்கம் காண்பர். ஓகே, இதற்கான திருக்குறள் சொல்றேன். உழைவின்றி தாளாது ஞற்றுபவர் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா முடியும். ஊழையும் உப்பக்கம் காண்பர், உழைவின்றி தாளாது ஞற்றுபவர். ஓகே, சோ ஆன்சர் என்ன வரும்? 113 ஆன்சர் வரும். விடாமுயற்சி உடையோர். ஓகே, சோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். தாளாண்மை அப்படிங்கறத என்ன சொல்லலாம்? தாளாண்மைனா என்ன? தாளாண்மை அப்படிங்கிறது விடாமுயற்சியை குறிப்பிடக்கூடியதா தாளாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ அது வந்து ரொம்ப முக்கியமான தகவல். ஊழையும் உப்பக்கம் காண்பர் அப்படின்னா, ஊழ் அப்படிங்கிறதுனா அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு பிறவியில செஞ்சது மறுபடியும் வருது, அந்த மாதிரி ஊழ் வினை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த வினைய கூட உப்பக்கம் அதை கூட வந்துட்டு அந்த விதியை கூட மாத்தி எழுதுவாங்களா? யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தாளாது ஞற்றுபவர். விடாமுயற்சியின் மூலியமா இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ண முடியும், ஊழ் வினைய கூட அவங்களால முறியடிக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. சரிங்களா? சோ ஊழையும் உப்பக்கம் காண்பவர் யாரு? ஆப்ஷன் சி, விடாமுயற்சியோடு இருக்கிறவங்க. சரிங்களா? ஓகே, சோ நெக்ஸ்ட் பாருங்க 114வது கேள்வி, உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பனினுடைய காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் யார்? சொல்லுங்க, யார் வருவாங்க? கால்டுவெல். அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, திருக்குறளும் கம்பனும் காவியம் இருந்தா இந்த மாதிரி அழிஞ்சிருச்சு அப்படின்னா மீண்டும் என்ன பண்றாங்கன்னா புதுப்பிக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்க? கால் பண்றாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, மீண்டும் புதுப்பிக்கிறதுக்கு கால் பண்றாங்க. சோ அதனால கால்டுவெல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, 115வது கேள்வி பாருங்க. நூலோர் தொகுத்த அறங்களுள் தலையாய அறமாக எதனை குறிப்பிடுகிறார்? சோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். சரிங்களா? இது நிறைய ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க. பகுத்துண்டு பல்லுயிர்க்கு ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. ஆன்சர் என்ன வரும்? இதான் திருக்குறள். ஆன்சர் என்ன வரும்? உயிர்களை பாதுகாத்தல். வெரி குட். சோ பகிர்ந்து உண்டு உயிர்களை பாதுகாக்கிறோம் அப்படிங்கறது என்ன? நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. சோ இப்ப நூலோர் தொகுத்த எல்லா அறங்கள்லயே மிக சிறந்த அறம் எது அப்படின்னு பார்த்தோம்னா பகுத்து உண்டு பல உயிர்களுக்கும் பாதுகாக்கக்கூடிய செயலை செய்யறதுதான் என்னது? நூலோர் தொகுத்த அறங்களுள் மிகச்சிறந்த அறம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். அடுத்தது 116வது கேள்வி பாருங்க. டேஷ் இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. இந்த திருக்குறள் நீங்க தான் சொல்ல போறீங்க. இதற்கான திருக்குறள் என்ன? எண்ணும் எழுத்தும் கண். வெரி குட். திருக்குறள் சொல்லுங்க, இல்ல திருக்குறள் சொல்லுங்க. எண்ணும் எழுத்தும் என்னென்ப ஏன எழுத்திரண்டும் இவ்விரம்ப கண்ணென்ப வாழும் உயிருக்கு. வெரி குட். சோ என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. சோ மேற்காணும் திருக்குறள்ல 2 அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது என்னது? நமக்கு எண்ணும் எழுத்தும். ஒன்று அந்த மேக்ஸ் சம்ஸ், இன்னொன்னு எழுத்து நம்ம படிக்கிறது. சரிங்களா? அது 2 தான் குறிப்பிட்டிருக்காரு. ஓகே, சோ நெக்ஸ்ட் 117வது கேள்வி பாருங்க. திருவள்ளுவர் வலியுறுத்துவது நமது குடும்ப வாழ்க்கையினுடைய முக்கியமான கொள்கையாக என்ன இருக்கணும்? ஒரு நம்ம குடும்ப வாழ்க்கைன்னு என்ன இருக்கணும்? ஆன்சர் வைஸ் நம்மளே போடலாம். அன்பு இருக்கணுமா, செல்வம் இருக்கணுமா, பொறுமை இருக்கணுமா, இல்ல தயை இருக்கணுமா? என்ன இருக்கணும்? ஒரு குடும்பம் அன்புதான் இருக்கணும். சரிங்களா? ஆன்சர் பார்த்தோம்னா அன்பு. அடுத்து 118வது கேள்வி. செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவருக்கு. இக்குறள்ல குறிப்பிடக்கூடிய இடைவிடாத கடமை என்னது? ஆன்சர் இருக்கு, விருந்தோம்பல். ஓகே, இப்ப கொஸ்டின்ல இதற்கான ஆன்சர் அப்படியே கொடுத்துட்டாங்க. சோ விருந்தோம்பல் பற்றி தான் குறிப்பிடுகிறது. அடுத்து 119வது கேள்வி. டேஷ் சேராது இயல்வது நாடு என முடியும் திருக்குறள்ல நாட்டில் வாழும் உயிர்களை வருத்தும் 3 தீமைகளாக திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? ஓகே, சோ இதற்கான திருக்குறள் நான் சொல்றேன். ஒரு பசியும் ஓவா பிணியும் செருப்பகையும் சேராது இயல்வது நாடு. ஓகே, சோ இப்ப சொல்லுங்க, ஆன்சர் என்ன வரும்? 119வது கேள்வி. பசி பிணி பகை. பசி பிணி பகை. ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர். சரிங்களா? சோ ஒரு பசியும் அப்படின்னு என்னது? பசியை குறிப்பிடக்கூடியது. உரு என்றால் அதிகமான பசி. ஓவா பிணியும், ஓவா என்றால் நீங்காத. சரிங்களா? நீங்காத பிணி. செருப்பகையும் அதாவது பகைவர்களினால் இருக்கக்கூடிய அந்த பகை. இது வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா, சேராம இருந்துச்சு அப்படின்னா அதுதான் எனது அந்த நாட்டிற்கான
இயல்பா இருக்கு அப்படின்ற மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க, திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ இந்த 3 இருந்துச்சு அப்படின்னா அந்த நாடினுடைய இயல்பு வந்துட்டு மாறிப்படும். சேராது இயல்புதான் கரெக்டான நாடு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. சோ உலகத்தினுடைய அந்த உயிர்களை வந்துட்டு வருத்தக்கூடிய இந்த 3 தீமைகள் அப்படின்னா நாட்டுல இருக்கவங்களுக்கு என்னென்ன மொத்தம் 3. 1 பசி, இன்னொன்னு பிணி, இன்னொன்னு பகை. ஓகே, அடுத்தது 120வது கேள்வி பாருங்க. அனைத்து அழிவிலிருந்தும் காக்கும் கருவி எதுவென திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார்? திருக்குறள் நான் சொல்றேன். அறிவற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண். என்ன ஆன்சர் வரும்? அறிவு. அறிவு. சரிங்களா? சோ அறிவு அற்றம் காக்கும் கருவி. அற்றம் அப்படின்னா ஒரு துன்பத்துல இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கருவி. சோ தெரிஞ்சிருச்சு. அப்ப அனைத்து வகையான அழிவுல இருந்து, அற்றம்னா அந்த துன்பம், அழிவு, சோ அதுல இருந்து காக்கக்கூடிய கருவி இது நம்முடைய அறிவு தான். சோ அனைத்து அறிவில இருந்து காக்கக்கூடிய கருவின்னு கேட்டாங்கன்னா அறிவு. சிம்பிளான கேள்வி. ஓகே, செருபார்க்கும் உள்ளளிக்கலாக. சரிங்களா? அப்ப செருவார்னா பகைவர். சரிங்களா? அந்த பகைவரும் நம்ம மேல பகை கொண்டு நம்மளை எதிர்த்துட்டு வந்தாலும் சரி, அதையும் என்ன பண்ண முடியும், நம்மளுடைய அறிவுனால கரெக்டா நம்ம என்ன பண்ண டீல் பண்ணி சரி பண்ண முடியும். சரிங்களா? சோ அப்போ என்னது அனைத்து அழிவிலிருந்தும் காக்கும் கருவி அப்படின்னு கேட்டாலும் அறிவுதான். அதே மாதிரி பகைவர்கள் நம்மள தாக்கி நம்மளை அழிக்கக்கூடிய நிலை இருந்தாலும் அதையும் வந்துட்டு நம்ம என்ன பண்ண முடியும், அறிவு இருந்துச்சுன்னா சரி பண்ணிட முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், திருக்குறளில் ஒப்புரவு என்பதன் பொருள் யாது? சொல்லுங்க, இது ரொம்ப முக்கியமான தகவல். ஒப்புரவு, உதவி. உதவி செய்தல். ஒப்புரவு அப்படின்னா இந்த உதவிதான். அடுத்தது, பின்வருவனவற்றுள் திருக்குறளில் இடம் பெறாதது எது? ரொம்ப முக்கியமான தகவல். கல்லுண்ணாமையா, ஊழா, வறுமையா, தமிழ் என்ற சொல்லா? எந்த ஒரு சொல் வந்துட்டு இடம்பெற்றிருக்காரு? தமிழ் சொல் இருக்கு. தமிழ் என்ற சொல் தான் இடம்பெற்றிருக்காரு. வெரி குட். அடுத்தது, திருக்குறள் உரையாசிரியர்களுள் முதலாமானவர் யார்? யாரு முதல்ல உரை எழுதியிருப்பாரு? நம்ம மணக்குடவர். யாரு? மணக்குடவர். அதே சிறந்தவர் அப்படின்னா யாரு? வெரி குட். பரிமேல் அழகர். ஓகே, சோ நெக்ஸ்ட் கேள்வி பாருங்க. 124வது கேள்வி. திருவள்ளுவர் திருக்குறளில் அதிகமாக வலியுறுத்துவது எதனை? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. எந்த ஒரு விஷயத்த அதிகமா வலியுறுத்தியிருக்காரு? ஒழுக்கம். நட்பு தான் அதிகமா வலியுறுத்தியிருப்பாரு. சரிங்களா? சோ இதை கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகமாக நட்பு அப்படிங்கிற ஒரு தகவலை தான் அதிகமாக வலியுறுத்தி இருப்பாரு. ஓகே, சோ இதை கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 125வது கேள்வி. உலகத்தோடு ஒட்டி ஒழுகாதவர் பல நூல்களை கற்றறிந்தாலும் எதனை போல கருதப்படுவர் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. சோ இதனுடைய திருக்குறள் சொல்ல, உலகத்தோடு ஒட்ட ஒழுகர் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். ஓகே, சோ இதுல ஆன்சர் என்ன வரும்? கல்லாதவர். சோ அறிவிலாதவர் அப்படின்னா படிக்காதவங்க தானே அறிவில்லாதவங்க. கல்லாதவர் அப்படின்னா அறிவிலாதவர். சோ உலகத்தோடு ஒட்டி ஒழுகாதது, உலகத்தினுடைய நியதியின் அடிப்படையில அவங்க கூட சேர்ந்து வாழாத, அவங்களுடைய அந்த ஒழுக்க நெறிப்படி வாழாதவங்க எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் சரி, ஆனா அறிவில்லாதவங்க தான். சரிங்களா? அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ உலகத்தினுடைய நியதியின் அடிப்படையில செயல்படுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, ஆனா என்னது எதுவுமே படிக்காத ஒரு அறிவில்லாதவங்கதான் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு. ஓகே, சோ அடுத்தது 126வது திருக்குறள். பொன்னை இருக்கும் உலைகள் இருப்பதற்கான சான்றுகள் எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? பொன்னை இருக்கக்கூடிய உலைகள் பட்டணம், கேரளா. பட்டினத்துலதான் வந்துட்டு இருக்கு. சரிங்களா? அது ரொம்ப முக்கியமான தகவல். பொன்னை இருக்கக்கூடிய உலைகள் எங்க இருக்கு? பட்டினத்துலதான் இருக்கு. அடுத்தது 127வது கேள்வி. பின்வரும் எந்த சேர அரசர் நாணயங்களை வெளியிட்டிருக்காரு? சொல்லுங்க. சேரல் இரும்புரையே. வெரி குட். சேரல் இரும்புரை தான் வந்துட்டு என்னது நாணயங்களை வெளியிட்டிருக்காரு. சரிங்களா? ஓகே, தொடர்ந்து இந்த சேரல் இரும்புரை பத்தின ஒரு முக்கியமான தகவல் என்னது? சொல்லுங்க. கவரி வீசுற. வெரி குட், சூப்பர். யாரு கவரி வீசியிருப்பார்? யாருக்கு இவரு கவரி வீசியிருப்பாரு இரும்புரை? வெரி குட், மோத்திகீரனாருக்கு கவரி வீசியிருப்பாங்க. சூப்பர். நெக்ஸ்ட் 128வது கேள்வி. பின்வருவனவற்றில் யார் ராஜசூய யாகத்தை நடத்தியிருப்பாங்க? சொல்லுங்க. ஓகே, நான் இது முதல்ல சொல்லிடுறேன். ராஜசூய யாகம் அப்படின்றது என்னன்னா, அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமான செலவுல, அதாவது ஒரு யாகம் நடத்துவாங்க. அது நிறைய பொருட்கள்லாம் வச்சு அந்த மாதிரி ரெடி பண்ணுவாங்க. சோ எதுக்கு அது பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது இப்ப நிறைய மன்னர்கள்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் தான் இருக்கிறதுலே பெரிய மன்னர், நான் தான், உங்களெல்லாம் விட மாமன்னர் நான் தான், என்கிட்டதான் நிறைய பொருட்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும்னு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ராஜசூய யாகத்தை நடத்துவாங்க. சரிங்களா? ஓகே, சோ இப்ப ஆன்சர் பண்ணுங்க. யாரு வந்துட்டு ராஜசூய யாகத்தை நடத்தியிருப்பாங்க? 128 பெருநற்கில் என்ன பண்ணிருப்பாங்க? ராஜசூய யாகத்தை நடத்தியிருப்பாங்க. வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் கேள்வி 129வது. பல்லவர்கள் பற்றிய சரியான கூற்று காண்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ. சோ அதாவது முதலாம் கூற்று, மகேந்திரபுரனுடைய ஆட்சி காலத்துல 2ஆம் புலிகேசி பல்லவ அரசினுடைய வடப்பகுதியை கைப்பற்றிருக்கிறாரு. இது ஃபர்ஸ்ட். அடுத்தது செகண்ட் பாருங்க. நரசிம்மவர்மன் சாளுக்கிய அரசிற்கு எதிராக படையெடுத்து
அதன் தலைநகரமான வாதாபியை கைப்பற்றினார். அதனால என்ன பேர் அவருக்கு வந்திருக்கு? வாதாபி கொண்டான் அப்படின்ற பேரு கூட வந்திருக்கும். ஆன்சர் என்னது? ரெண்டுமே கரெக்ட் தான். மகேந்திரனுடைய ஆட்சி காலத்துல என்ன பண்ணிருப்பாங்க? இரண்டாம் புலிகேசி என்ன பண்ணிருப்பாரு? இந்த சைடு பல்லவர்களுடைய வடபகுதியை வந்து கைப்பற்றி இருப்பார். ஓகே, அதுக்கப்புறம் நரசிம்மவர்மன் எங்க போயிருப்பாரு? அந்த வாதாபி சாளுக்கியருடைய ஆட்சி காலத்துல அந்த அந்த பகுதி என்ன பண்ணிருப்பாரு? கைப்பற்றி இருப்பாரு. அதனாலதான் நரசிம்மவர்மனுக்கு என்ன பேர் இருக்கும்? இந்த வாதாபி கொண்டான் என்ற பேர் இருக்கும். சரிங்களா? மகேந்திரவர்மனுக்கு சித்திரக்கார புலி அப்படின்ற பேர்லாம் இருக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்தது 130வது கேள்வி பாருங்க. ஃபர்ஸ்ட் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. பல்லவர்களுடைய காலத்துல அரசருக்கு சொந்தமான நிலங்கள், பிரம்மதேய கிராமங்கள் மற்றும் தேவதான கிராமங்கள் ஆகிய பெயர்களை கொண்ட 3 வகையான கிராமங்கள் இருந்துச்சு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது செகண்ட். பின்வந்த காலங்கள்ல கோவில்கள் கிராமம் சார்ந்த வாழ்க்கையின் மையமாக மாறியது. தேவதான கிராமங்கள் முக்கியத்துவம் பெற்றன அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா, பின்வந்த கொஞ்ச காலம் கழிச்சு கோவில்கள் என்னது? கிராமம் சார்ந்த வாழ்க்கையின் மையமாக மாறிய போது தேவதான கிராமங்கள் முக்கியத்துவம் பெற்றதாக மாறுச்சுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, சோ இது ரெண்டுமே கரெக்ட் தான். இதுல இருந்து கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? சொந்தமான நிலங்கள்னா அவங்க தெரியும், அவங்களுக்கு சொந்தமான நிலம். பிரம்மதேயங்கள்னா என்ன சொல்லலாம்? பிரம்மதேய கிராமங்கள்னா என்ன சொல்லலாம்? பிராமணர்களுக்கு கொடுக்கப்படுறது. வெரி குட். பிராமணங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய இடங்கள். அடுத்து தேவதான கிராமங்கள்னா என்ன சொல்லலாம்? அது கோவில்களுக்கு கொடுக்கக்கூடிய கிராமங்கள். வெரி குட். சோ அப்ப இது 3மே ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அப்ப பல்லவருடைய காலத்துல மொத்தம் 3 வகையான கிராமங்கள் இருந்துச்சு. எத்தனை வகையான கிராமங்கள் இருக்குன்னு கேட்கலாம். சோ மொத்தம் 3 வகையான கிராமங்கள் இருந்திருக்கு. சோ இதுல என்ன ஆகுது? அந்த கோவில்களினுடைய கிராமம் சார்ந்த வாழ்க்கையின் மையமாக மாறின பின்னாடி, ஏன்னா நமக்கு தெரியும் தேவதான கிராமங்கள் அப்படின்னாலே கோவில்கள் சார்ந்த விஷயங்கள் தான். சோ கோவில்கள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தமாக இருக்கும்போது என்னது? அந்த தேவதான கிராமங்கள் தனி முக்கியத்துவம் பெற்றிருக்கு. சோ அப்புறம் என்னது? ரெண்டுமே வந்து கரெக்டா தான் கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் சி 1, 2 ரெண்டுமே சரியாதான் இருக்கு. அடுத்தது 131வது கேள்வி. முதலாம் ராஜேந்திர சோழனால் கல்யாணியில் இருந்து கொண்டு வரப்பட்ட துவாரபாலகர், அதாவது வாயிற்காப்போலன்னு சொல்லுவாங்க. சோ அந்த சிலையை எந்த கோவில்ல நம்ம பார்க்கலாம்? ஆன்சர் பண்ணுங்க. தாராசுரம் இல்ல, பெரிய கோவில் தான். சரிங்களா? சொல்ல ஆன்சர் பெரிய கோவில் தான் வரும். தப்பா கொடுத்திருப்பாங்க. ஆன்சர் என்ன? முதலாம் ராஜேந்திர சோழனால் கல்யாணில இருந்து கொண்டு வரப்பட்ட துவாரபாலர்கள் யார் அப்படின்னா வாயிற்காப்போல முன்னாடி நிப்பாங்க. சரிங்களா? சோ அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய கோவில்ல தான் இருக்கும். அதாவது பிரகதீஸ்வரர் கோவில்னு சொல்லுவாங்க. பிரகதீஸ்வரர் கோவில்ல தான் இந்த துவாரபாலருடைய சிலைகள் வந்து அதிகமாக காணப்படும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் 132வது கேள்வி. ஓகே, கவனிங்க. சரியாக பொருந்தியுள்ள இணையை வந்துட்டு தேர்ந்தெடுக்க. அஜீவ நாட்டார், அதாவது இது என்ன? அந்த அச்சு வண்ணத்தார் இருக்காங்கல்ல, சோ அதுதான் அப்படி குறிச்சிருக்காங்க, அஜீவ நாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது உள்நாட்டுல வர்த்தகம் செய்யறவங்கன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது மணிகிராமத்தார் ஐநுதருவ பேரரி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. தேர்டு பாருங்களேன், வளஞ்சியார் மேற்கு ஆசியர், யூதர்கள், முஸ்லீம்கள் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, சோ ஆன்சர் என்னன்னு பாத்தோம்னா, அஞ்சு வண்ணத்தார் பொறுத்த வரைக்கும் கடல் கடந்தது வெளிநாட்டுலதான் அவங்க வர்த்தகம் செய்யறவங்க, உள்நாட்டுல கிடையாது. சோ அதனால ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து தப்பா கொடுத்து. அடுத்தது பார்த்தோம்னா மணி கிராமத்தார். சோ இந்த மணி கிராமத்தார் பார்த்தோம்னா ஐநோ பேரரின்னு வரமாட்டாங்க. அவங்க பார்த்தோம்னா அந்த 5 வண்ணத்தாருக்கு மேலதான் வருவாங்க. சோ இந்த மணி கிராமத்தார் பொறுத்த வரைக்கும் உள்நாட்டுலதான் வணிகம் செய்வாங்க. சரிங்களா? சோ இந்த ரெண்டுமே தவறாதான் இருக்கு. இப்போ 1, 2 தவறு. அதே வளஞ்சியாருங்கிறது இது கரெக்டா இருக்கு. மேற்கு ஆசிரியர்கள், யூதர்கள், முஸ்லீம்கள் இவங்க எல்லாமே இருப்பாங்க. சோ ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் டி 3 மட்டும்தான் சரியா இருக்கு. சோ 5 வண்ணத்தார் பொறுத்த வரைக்கும் கடல் கடந்து வெளிநாடுகள்ல வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? வர்த்தகம் செய்வாங்க. அந்த மணி கிராமத்தார் உள்நாட்டிலேயே வர்த்தகம் செய்வாங்க. சரிங்களா? சோ அடுத்தது 133வது கேள்வி. எண்ணாயிரத்துல, அதாவது எண்ணாயிரம் எங்க இருக்குன்னா அந்த தெற்கு ஆற்காடு மாவட்டங்கள், அதாவது என்ன, அது கர்நாடகா சைடுல இருக்கக்கூடிய அந்த பகுதியில வேத கல்லூரியை யாரு நிறுவியிருப்பார்? ஆன்சர் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான தகவல். ராஜேந்திர சோழன். வெரி குட். முதலாம் ராஜேந்திர சோழன் தான் எண்ணாயிரத்துல வேத கல்லூரியை நிறுவியிருப்பார். வெரி குட். முதலாம் ராஜேந்திர சோழன். அடுத்தது 134வது கேள்வி. பின்வரும் மன்னர்கள்ல யார் இலங்கை மீது படையெடுத்து தனது அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்டார்? சொல்லுங்க, யாரு இலங்கையின் மீது? ஸ்ரீமார ஸ்ரீ வல்லபன். வெரி குட். ஸ்ரீ வல்லபன் அவர்கள் என்ன பண்ணிருப்பாங்க? இலங்கையின் மீது படையெடுத்திருப்பாரு. சரிங்களா? சோ அதே மாதிரி இவருடைய முக்கியமான சிறப்பு இன்னொன்னு இருந்து அந்த சித்தன்ன வாசல் குகை கோவிலா வந்துட்டு புதுப்பிச்சிருப்பாரு. யாரு? ஸ்ரீமார ஸ்ரீ வல்லபன். ஓகே, சோ இது வந்து ரொம்ப முக்கியமான தகவல். சோ அந்த 135வது கேள்வி அதை இதை கொடுத்திருக்காங்க. சோ சித்தன்ன வாசல் குகை கோவில பின்வருவனவர்கள் யாரால் புதுப்பிக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா யாரு? ஸ்ரீமார ஸ்ரீ வல்லபன் தான். ஓகே, அடுத்து 136வது கேள்வி பாருங்க. முதலாம் ராஜராஜன் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்ட ராஜராஜ நாடகம் எந்த கோவில்ல நிகழ்த்தப்பட்டது? சிம்பிளான கேள்வி. ராஜராஜ நாடகம் எங்க நடைபெற்றிருக்கும்? தஞ்சை பெரிய கோயில். தஞ்சை பெரிய கோயில்.
முதலாம் ராஜராஜன் கட்டது தஞ்சை பெரிய கோவில். சோ அந்த இடத்துல ராஜராஜ நாட்டம் வந்து நடைபெற்றிருக்கும். ஓகே, அடுத்தது 137வது கேள்வி. பின்வரும் எந்த இடத்துல வேத கல்லூரி தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, சோ ஆல்ரெடி தெரியும் எண்ணாயிரம் நமக்கு தெரியும். சோ அதே மாதிரி திருபுவனிலுமே வேத கல்லூரி இருக்கும், திருமுக்கூடல்லையுமே இருக்கும். இந்த காஞ்சியில மட்டும்தான் வேத கல்லூரி இருக்கு. அதாவது பார்த்தோம்னா எந்த சைடு வந்து இந்த பல்லவருடைய ஆட்சி காலத்துல இருக்கும். சரிங்களா? சோ அந்த இடத்துல வந்து இந்த பல்கலைக்கழகங்கள் அந்த மாதிரிதான் இருக்கும். அதாவது இந்த எண்ணாயிரம், திருபுவனை, திருமுக்கூடல், ஸோ இந்த இடங்கள்ல தான் என்னது இந்த வேத கல்லூரிகள்லாம் காணப்படும். சரிங்களா? இது வந்துட்டு ரொம்ப முக்கியமான தகவல். ஓகே, சோ இதை வந்துட்டு கிளியரா ஞாபகம் வச்சுக்கோம். எண்ணாயிரத்துலயும் இருந்திருக்கு, திருபுவனையிலும் இருந்திருக்கு, திருமுக்கூடல்லையும் இருந்திருக்கு. அடுத்தது சோ இது பார்த்தோம்னா இங்கிலீஷ்ல கரெக்டா ஆன்சர் கொடுத்துருக்காங்க. 1 2 3 வந்துட்டு ஒன்லி கரெக்ட் கொடுத்துருப்பாங்க. தமிழ்ல வந்துட்டு மாறி இருக்கும். சரிங்களா? ஆன்சர் பார்த்தோம்னா 1 2 3. அடுத்து 138வது கேள்வி. பின்வருவனவற்றில் செய்யப்பட்டுள்ள கடலோர வர்த்தக மையங்கள் என பரபரப்பான கல்வெட்டு அமைந்துள்ள இடம். அதாவது அதிகமான கடலோர வர்த்தக மையங்கள்லாம் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி எந்த கல்வெட்டுகள் குறிப்பிடுகிறது? இது எல்லாமே கரெக்ட் தான். எதுன்னு பார்த்தோம்னா சிந்தாமணி, மயிலாப்பூர், அப்புறம் இந்த மகாபலிபுரம் நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். அடுத்து திருவொற்றியூர், அப்புறம் திருவாதனை. இந்த எல்லா இடங்கள்லயும் பார்த்தோம் அப்படின்னா என்னது இந்த கடலோர வர்த்தக மையங்கள்லாம் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி இந்த கல்வெட்டுகள்லாம் குறிப்பிடுகிறது. ஓகே, சோ நெக்ஸ்ட் 139வது கேள்வி. கிபி 800க்கு முந்தைய மானூர் கல்வெட்டு வழங்குகிறது. சோ அதாவது 800க்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு தகவல்கள்லாம் மானூர் கல்வெட்டு சொல்லுது. சோ இது வந்துட்டு நிர்வாகத்தை பற்றி குறிப்பிடுகிறது. எந்த நிர்வாகத்தை பற்றி குறிப்பிடுது? மானூர் கல்வெட்டு நகரத்தை பற்றி குறிப்பிடுகிறதா, இல்ல கிராமத்தை பற்றி குறிப்பிடுகிறதா, எதனை பற்றி குறிப்பிடும்? கிராமத்தை பற்றி குறிப்பிடக்கூடியதாக காணப்படும். ஓகே, அடுத்தது 140வது கேள்வி பாருங்க. கிபி 13ஆம் நூற்றாண்டில் மார்க்கோபோலா தெற்கில் எந்த இடத்துக்கு வருகை தந்தார்? மார்க்கோபோலானால நீங்க கண்ணை மூடிட்டு ஆன்சர் பண்ணுங்க. யார் வருவாங்க? மார்க்கோபோலா. பாண்டியர். வெரி குட். பாண்டிய மண்டலத்துக்கு தான் வந்திருப்பாங்க. சரிங்களா? இதை மறந்துடவே கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் 141வது கேள்வி. சரியான வாக்கியங்களை தேர்வு செய்க. முதல்ல பாருங்க, சங்கம் அப்படின்ற சொல் முந்தைய பல்லவ நூலான இறையனார் அகப்பொருளில் இடம்பெற்றிருந்தது. ஓகே, சோ கரெக்ட் தான். முதல்ல சங்கம் அப்படின்ற சொல் என்னன்னு பார்த்தோம்னா பல்லவ மன்னனான இறையனார் அகப்பொருள்ல தான் முதல்ல இருந்திருக்கும். அதே ரெண்டாவது பாருங்க, சீத்தலை சாத்தனார் மதுரையை சேர்ந்தவர். ஓகே, சோ இதுவும் கரெக்ட் தான். சீத்தலை சாத்தனார் மதுரையை சேர்ந்தவர் தான். சோ இதுவும் ரெண்டுமே கரெக்டா தான் இருக்கு. 1 மற்றும் 2 ரெண்டுமே வந்துட்டு சரியாக தான் இருக்கு. ஓகே, சோ நெக்ஸ்ட் 142வது கேள்வி. சோழருடைய ஆட்சியின் கடைசி அழகு என்ன சொல்லலாம்? கடைசி அழகு கிராமம். வெரி குட். சோ கிராமத்துனா கடைசி அழகு அப்படின்னு குறிப்பிடுவாங்க. ஓகே, அடுத்து 143வது கேள்வி பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வி. அர்ஜுன ரதம் அப்படின்றது பார்த்தோம்னா ஓகே இதை தெரிஞ்சுக்கோங்க. அர்ஜுன ரதம் பொறுத்த வரைக்கும் இந்த முன்னாடி மிதுன துவாரபாலக சிலைகள்லாம் இருக்கு அர்ஜுனுடைய ரதத்துல. சோ அர்ஜுனர் பொறுத்த வரைக்கும் வில்ல நல்லா பண்ணுவார்ல. சோ வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. மிதுன துவாரபாலக சிலைகள்லாம் அர்ஜுன ரதத்துலதான் இருக்கும். அதே தர்மராஜ ரதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சதுர வடிவிலான அடித்தளம் இருக்கும், அப்புறம் 3 அடுக்கு விமானத்தையும் வச்சிருக்கும். சரிங்களா? தர்மபாலர் அப்படின்னு பார்த்தோம்னா சதுர வடிவிலான அடித்தளம் இருக்கும், பிளஸ் வந்துட்டு 3 அடுக்கு விமானத்தையும் வச்சிருக்கும். அதே பீம ரதம்ங்கிறது இது கரெக்டா தான் இருக்கும். செவ்வக வடிவிலான அடித்தளம் கொண்டிருக்கிறது தான் என்னது இந்த பீம ரதம். சரிங்களா? சோ இதை கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்சர் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 3 மட்டும் தான் கரெக்டா இருக்கு. அப்படி இந்த அர்ஜுன ரதத்தையும் தர்மராஜ ரதத்தையும் மாத்தி கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? சோ அர்ஜுன ரதம் அப்படிங்கிறது மிதுன துவாரபாலக சிலைகள்லாம் அதுல இருக்கும். இது தர்மராஜருடைய ரதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது சதுர வடிவிலான அடித்தளம் இருக்கும், 3 அடுக்கு விமானம் இருக்கும். பீமனுடைய ரதம் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வக வடிவிலான அடித்தளம் அதுல இருக்கும். சரிங்களா? ஓகே, சோ நெக்ஸ்ட் 144வது கேள்வி. மும்முடி சோழ மண்டலம் என பெயர் மாற்றம் பெற்ற பகுதி எது? சொல்லுங்க, எந்த பகுதி? இலங்கை சம்பந்தப்பட்ட. வெரி குட், இலங்கேஸ்வரர். சரிங்களா? சோ சோழ இலங்கேஸ்வரர் தான். அடுத்து 145வது கேள்வி பாருங்க. பின்வருவனவற்றில் கேரள கடற்கரையில் இருந்த பக்காரை துறைமுகத்தை மதுரை பாண்டியர்கள் தமது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது குறித்து எதில் கூறப்பட்டுள்ளது? சொல்லுங்க. அந்த கேரள கடற்கரையில இருக்கக்கூடிய பக்காரை துறைமுகத்தை மதுரை பாண்டியர்கள் எடுத்திருப்பாங்க, கைக்கு கீழே வச்சிருப்பாங்க அப்படின்ற தகவல் எதுக்கு கீழே வரும்னா பிளினியினுடைய இயற்கை வரலாறு தான் குறிப்பிடும். சரிங்களா? சோ எந்த நூல் அப்படின்னு பார்த்தோம்னா பிளினியினுடைய இயற்கை வரலாறு. ஓகே, அடுத்தது 146வது கேள்வி. சோ இதுல வந்துட்டு இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கு. சரிங்களா? சோ அதனால அப்படியே பாத்துக்கலாம். கவனிங்க. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த சேராஸ். சோ சேரர்களை பத்தின கரெக்டான தகவல் கேட்டிருக்காங்க. சோ சேராஸ் ரெஃபர்ட் டு அஸ் கேரள புத்ராஸ் இந்த அசோகர் இன்ஸ்கிரிப்ஷன். அதாவது அசோகுடைய கல்வெட்டுக்கள்ல என்ன சொல்றாங்க? சேரர்களை கேரள புத்திரர்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, சோ இது கரெக்டா? ஆன்சர் பண்ணுங்க. கரெக்டா தப்பா?
கரெக்ட் தான். ஓகே, ஸோ இப்படிதான் குறிப்பிட்டிருப்பாங்க. they controlled the region of present day the Kerala and northeast parts of தமிழ்நாடுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, நார்த் வெஸ்டர்ன் பார்ட். வெரி குட். நார்த் வெஸ்ட்ல தான் வருவாங்க, இது தப்பா இருக்கு. அடுத்தது பாருங்க, முசோரி வாஸ் கேபிட்டல் ஆஃப் சேராஸ்னு குறிப்பிட்டிருக்காங்க. முசோரி அதனுடைய கேபிட்டலா இருக்குமா, சேருடைய தலைநகரமா? போர்ட். வஞ்சி. வஞ்சி. வெரி குட். அது ஒரு துறைமுகம் தான், வஞ்சி தான் தலைநகரமா இருக்கும். அடுத்தது பாருங்க, பத்திரபாது ஸ்பீக் அபவுட் த சேராஸ் கிங் அண்ட் அதர், இந்த அவங்களுடைய எல்லைகள், அதாவது டெரிட்டரிஸ், சரிங்களா, அவங்களுடைய தகவல்கள் எல்லாமே யார் பத்திரபாதுல குறிப்பிட்டிருப்பாரு, சரிங்களா. இது வந்து ரொம்ப முக்கியமான தகவல். ஸோ வந்து பதிற்றுப்பத்து. ஸோ பதிற்றுப்பத்து ஸ்பீக்ஸ் அபவுட் த சேராஸ் கிங்ஸ் அண்ட் த டெரிட்டரி. ஸோ இது வந்துட்டு ரொம்ப முக்கியமான தகவல். ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு என்ன, பதிற்றுப்பத்தினுடைய இன்னொரு பேர் நம்ம சொல்லியிருப்போமே, பதிற்றுப்பத்து. வெரி குட். இரும்பு கடலை அப்படின்னு குறிப்பிடுவாங்க, சரிங்களா. ஓகே, ஸோ அடுத்தது நம்ம தமிழ்ல வந்துட்டு ஒரு கேள்வி இருக்கும். இரும்பு கடலை குடிக்கும் பூனை நினைக்கிறேன். ஸோ இது யார் எழுதியிருப்பாங்க? பூனை. வெரி குட், பாவண்ணன். ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் 147வது கேள்வி பாருங்க. கடைசி சோழ அரசர் யார்? இது ஆல்ரெடி கேட்ட கேள்வி, மறுபடியும் அப்படியே ரிப்பீட்டட் கேள்வி. சொல்லுங்க, கடைசி சோழ அரசர் யார் வருவாங்க? மூன்றாம் ராஜேந்திரன். மூன்றாம் ராஜேந்திரன், சரிங்களா. ஓகே, 8 தொகை மற்றும் 10 பாட்டு மொத்தம் எத்தனை பாடல்களை வச்சிருக்கு? சொல்லுங்க, எத்தனை பாடல்கள்? 2400 பாடல்கள் இருக்கும். ஓகே, மொத்தம் 2400 பாடல்களை கொண்டது. அடுத்தது சோ 148க்கு ஆப்ஷன் டி. அடுத்து 149வது கேள்வி. அசோகரின் கல்வெட்டுக்கள்ல சத்தியபுத்திரர்னு கூறப்பட்டுள்ளவர் யார வந்துட்டு சத்திரபுத்திரர்னு சொல்றாங்க? சொல்லுங்க, ரொம்ப முக்கியமான தகவல். அதான் சத்தியபுத்திரர் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அடுத்தது 150வது கேள்வி. முதலாம் ராஜராஜேஸ்வரம், அதாவது ராஜராஜேஸ்வரம் கோவில் அப்படிங்கிறது என்னது? இந்த தஞ்சை பெரிய கோவில் ராஜராஜேஸ்வரம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. அந்த ராஜராஜேஸ்வரம் கோவில தஞ்சாவூர்ல கட்டியிருக்காரு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது முதலாம் ராஜராஜ சோழன் 1023 மிக முக்கிய படையெடுப்பான வட இந்திய படையெடுப்பில் பல பகுதிகளை கைப்பற்றியிருக்காரு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சோ இது கரெக்டா தப்பா இருக்கா? சொல்லுங்க, இது கரெக்டா தப்பா? ராஜேந்திர சோழன் தான் வருவாங்க. 1023 என்னது, ராஜேந்திர சோழன் முடிசூட்டல் விழா தான் நடைபெறும் 1023. சரிங்களா. சோ இது வந்து தப்பா கொடுத்திருக்காங்க, அப்படியே இது புக்ல கொடுத்திருக்காங்க, சரிங்களா. ஓகே, சோ இது 1023 அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு ராஜேந்திர சோழன் வந்துட்டு முடிசூட்டி கொள்வார் அப்படின்ற மாதிரி எல்லாம் குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்தது 3வது பாயிண்ட் பாருங்க. முதலாம் ராஜேந்திரன் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகரமாக கொண்டுதான் அவருடைய ஆட்சியை வந்து அமைச்சிருக்காரு. சோ இது வந்துட்டு கரெக்ட் தான், கங்கை கொண்ட சோழபுரம். அடுத்தது சோழ பேரரசை ஆட்சி செய்தார் ராஜேந்திர சோழனுடைய கடற்படை ஸ்ரீ விஜயம் பேரரசை கைப்பற்ற அவருக்கு துணை புரிஞ்சது. ஓகே, சோ அவங்களுடைய அப்ப வந்துட்டு கேட்கலாம், நமக்கு எப்படி கேட்கலாம், அந்த அதாவது ஸ்ரீ விஜய பேரரசை கைப்பற்றுறதுக்கு எந்த படை ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு ராஜேந்திரனுக்கு கேட்டாங்கன்னா என்ன வரும்? எந்த படை? யானைப்படையா, குதிரைப்படையா, கடற்படையா? கடற்படை தான், சரிங்களா. அந்த கடற்படையில சிறந்து விளங்கியிருப்பாரு இவரு, சரிங்களா. சோ இதன் அடிப்படையில ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 1, 3, 4, சரிங்களா. இது மட்டும் தான் சரியா இருக்கு. ஓகே, 150 கேள்வி நம்ம யூனிட் 8ல முடிச்சாச்சு. ஓகே ஓகே கைஸ், ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகேவா? மேடம் இது யூடியூப்ல சொல்லுங்க. இது அப்டேட் பண்ணீங்களா மேடம் டெலிகிராம்ல இல்ல யூடியூப்ல ஏதாவது இந்த வீடியோவை? யூடியூப் கண்டினியூ பண்றீங்களாங்க சார்? பண்ணிடுறேன். ஓகே, என்ன சேஞ்ச் பண்றேன் மேம். ஃபர்ஸ்ட் வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா யூனிட் 8ல? இருந்தா மேம் கிட்ட கேட்டுங்க. அடுத்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஏதாச்சும் டவுட் இருக்கா? கிளியரா? கிளியர். ஓகே மேம், நீங்க சேஞ்ச் பண்ணிடலாம். சுபாஷ். ஜஸ்ட் என்னோட நேம் கிளிக் பண்ணுங்க மேம். அதுல வந்து மேக் ஏ ஹோஸ்ட் வரும், இல்லனா விடு, நான் பாத்துக்கிறேன். இல்ல சார், பண்ணிட்டேன். ஓகே சார். ஓகே, ஓகேங்க சார், தேங்க்யூ சார்.